பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்மளை உட்காரலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்க முடிய வந்த உங்கள் யாவரையும் கர்த்தரை ஆசீர்வதித்து பாதுகாத்து நிறுத்துவராக. ஆமேன். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே கிருபையும் சமாதானம் இரக்கம் நமக்கு உண்டாகட்டும். இன்னைக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயரு. ஆனால் இன்றைக்கி லீவாக இருக்கிறதுனால எல்லாம் வந்துருக்குறீங்க. அப்படித்தானே? ஸ்கூல்லாம் லீவு. ஏன் இன்றைக்கி ஸ்கூல் லீவு? யாராச்சும் மாற்றி சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். என்ன பண்ணுவீங்க? சுதந்திர தினத்துக்கும் குடியரசு தினத்துக்கும் எப்பவுமே என்ன பண்ணாது, வித்தியாசம் தெரியாது. சரி, இதுலேயும் ஒரு குழப்பம் பாருங்கள். எத்தனையாவது சுதந்திர தினம் இது தெரியுமா? அதை பார் வந்துச்சு பார். 78 79 நிறைய பேர் இப்போ பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் 78ன்னு ஒரு சில பேர், 79ன்னு சில பேர். 2025 இருக்கிறோம் இல்லையா? 2025 1947 கழிச்சிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக விட வரப்போகுது. அதில் குழப்பமே தேவையில்லை. ஆமேனா? சரி, அப்புறம் இன்னொரு பிரச்சனையாக வரும் குடியரசு தினத்துக்கு இல்லையா? குடியரசு தினத்துக்கு என்ன எப்போ குடியரசு தினம்? எப்போ? ஜனவரி 26. ஏன் ஜனவரி 26? குடியரசு தினத்துக்கும் சுதந்திர தினத்துக்கு என்ன வித்தியாசம்? அதெல்லாம் தெரியாது இல்லையா? ரொம்ப மறுபடியும் சொல்கிறேன். சுதந்திர தினம் என்பது பிரிட்டிஷ்காரங்கிட்டேருந்து, இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டிருந்த பிரிட்டிஷ்காரங்கிட்டேருந்து விடுதலையான நாள். அது என்ன நாள்? 1947 ஆகஸ்ட் 15. அதுதான் இண்டிபெண்டன்ஸ் டே. ஆமேனா? சரி, ரிப்பப்ளிக் டே, குடியரசு தினம் அப்படின்னா என்னதுன்னா, இந்தியாவுக்கென்று ஒரு சட்டத்தை வகுத்து, கான்ஸ்டிடியூஷன் இல்லையா? இந்தியாவுக்கென்று ஒரு சட்டத்தை வகுத்து அந்த சட்டத்தை நிலுவையில், அதாவது அமலுக்கு கொண்டு வந்த, நடைமுறைப்படுத்தின நாள். இப்போ குடியரசு தினம் எத்தனையாவது குடியரசு தினம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அதில் ஒரு கன்ஃபியூஸ் ஆகிடும். ஏன்னா 1950 வருஷம் ஜனவரி மாதம் 26 தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த சட்டத்தை இந்தியாவுக்கென்று ஒரு சட்டத்தை வகுத்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா அதை இந்தியாவை ஆளுகை செய்வதற்கு திட்டம் போட்டாங்க. அப்போது ரிப்பப்ளிக் டே வரும்போது இருக்கிற வருஷத்துலேருந்து 1950 கழிக்கணும். அத்தனையாவது குடியரசு தினம் அப்படின்னு சொல்லணும். இப்போ உதாரணத்துக்கு 2025 ஜனவரி மாதம் 26 வந்துச்சு அப்படின்னா 2025 1950 கழிக்கணும். கழிச்சிட்டிங்கன்னா அது அப்படி தான் எடுக்கணும். நான் புரிஞ்சுதா இல்லையா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. கன்ஃபியூஷன் ஆகாதீங்க. கர்த்தர் நமக்கும் விடுதலையை கொடுத்து நம்மை குடியரசாக வைப்பாராக. ஆமேனா? எடுத்து ஒரு வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 19:10. அப்பொழுது அவனை வணங்கும்படி அவனுடைய பாதத்தில் விழுந்தேன். அவன் என்னை நோக்கி, இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் இயேசுவை குறித்து சாட்சியிட்ட உன் சகோதரோடு கூட நானும் ஒரு ஊழியக்காரன். தேவனை தொழுது கொள்ள இயேசுவை பற்றிய சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியா இருக்கிறது. இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியா இருக்கிறது. இப்போ நல்லா கவனிங்க. பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் தியானம் செய்து கொண்டு வருகிறோம். இயேசுவை பற்றின சாட்சியை நாம் கேட்கும்போது, இயேசு கிறிஸ்துவை குறித்த சத்தியங்களை நாம் கேட்பது என்பது அது தீர்க்க தரிசனத்தின் ஆவி என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். நீங்கள் எப்பொழுதுமே வேதத்தை நீங்கள் பலமுறை நல்ல ஒரு தெளிவு இருக்கணும். வேதம், இந்த பரிசுத்த வேதம் யாருடையது என்றால் தேவனுடையது, தேவனுடைய வார்த்தை. இந்த வேதம் யாருடைய வார்த்தை? தேவனுடைய வார்த்தை. இந்த வேதம் யார் என்றால் இயேசு கிறிஸ்து. இந்த வேதம் யாரு? இயேசு கிறிஸ்து. இந்த வேதத்தை நமக்கு கொடுத்தவர் யார்? பரிசுத்த ஆவியானவர். அப்போ இந்த வேதத்தில் இருக்கக்கூடிய சத்தியங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு விடுவித்து காண்பிப்பார். நல்லா கவனிங்க. இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றின இந்த சாட்சி என்பது இயேசு கிறிஸ்துவை குறித்த ரகசியங்கள், இயேசு கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடுகள்,
இயேசு கிறிஸ்துவினுடைய மகத்துவங்களை நாம் அறிவது என்பது அது தீர்க்க தரிசனத்தின் ஆவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தீர்க்க தரிசனங்களை குறித்தும் தீர்க்க தரிசிகளை குறித்தும் நாம் தியானம் செய்திருக்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது சும்மா இல்லை, தேவனுடைய மனுஷர்கள் தேவனுடைய ஆவியினால் ஏவப்பட்டு பேசுவது தான் தீர்க்க தரிசனம். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்கும்போது, தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்கும்போது அது நம்முடைய செவி வழியாய் போயிட்டு நம்முடைய இருதயத்தில் அது பதியும் போது நம்முடைய உடலில் ஃபுல்லாக அந்த வசனங்கள் செயல்பட ஆரம்பிக்கும். நீங்கள்லாம் ஏதோ வசனத்தை ஏதோ கேட்குறீங்க, ஏதோ வந்து சும்மா கேட்டு போகிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. வசனத்தை கேட்பதனுடைய வேல்யூ எப்பேற்பட்டது என்பதை ஒரு சில வசனங்களை காட்டுற புரிந்து கொள்ளுங்க. முதல் 2 பேதுருவின் புத்தகம் 1வது அதிகாரத்தில் 2 பேதுரு 1வது அதிகாரம் அதில் கடைசி வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 20-21 வாசிங்க பார்க்கலாம். வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இயேசுவை பற்றின சாட்சி தான் தீர்க்க தரிசனம். அதாவது பைபிளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையுமே இயேசு ராஜாவை புதைபொருளாய் கொண்டிருக்கிறது, இயேசு ராஜாவை புதையலாய் வைத்திருக்கிறது. அப்போ நீங்கள் இயேசு ராஜாவை குறித்த அந்த வார்த்தையை நீங்கள் கேட்டாலே உங்களுக்குள்ள என்ன நடக்கும் வாசிக்க பார்க்கலாம். வேதத்தில் எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாகிறது என்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. நீங்க வாசிக்கிற அந்த வேத பகுதி, அந்த வேத வசனம், அது சுய தோற்றம் அல்ல, நீங்க பார்க்குற மாதிரி அல்ல, அதுக்குள்ள ரகசியங்கள் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார் என்றால் அந்த ரகசியங்களை நமக்கு வெளிப்படுத்தி கொடுப்பார். வாசிங்க 21 வசனத்துல, தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன் பைபிள் வாசிக்கணும், ஏன் நீங்கள் வேதத்தை வாசிக்கணும், நல்லா கவனிங்க. வேத வாசிப்பும் சபையில் கொடுக்கிற தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிற அந்த ஆவலும், அந்த ஸ்பிரிட், அந்த ஆவியும் உங்களுக்குள்ள ஒன்றரை கலக்கணும். இது என்ன செய்யும் அப்படின்னா, அந்த தேவனுடைய வார்த்தையானது நமக்கு உள்ளே வந்து நமக்கான எல்லா காரியத்தையும் வாய்க்க செய்யும். அது சும்மா இல்லை, அது வெறுமையாக என்னிடத்திற்கு திரும்பாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போது நம்ம சாப்பிட்ற சாப்பாடாக இருக்கட்டும் அல்லது வேறு எதுவாக இருக்கட்டும், நமக்கு தெரியாத விதத்தில் நமக்குள்ளே ஜீர்ணித்து அந்த சத்துக்கள் எல்லாம் நம்முடைய உடலுக்கு போய் கரெக்டாக போய் சேருது பாருங்க. அதே மாதிரி தான் நீங்கள் வேத வசனத்தை நீங்கள் கேட்பீங்க, கேட்டுட்டு நீங்கள் போயிடுவீங்க. நீங்கள் கேட்டுட்டு போனதுமே அதை நீங்கள் ஆமாம் இது கர்த்தருடைய வார்த்தை இவ்வளவு வல்லமையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் விசுவாசித்து நீங்கள் போக ஆரம்பித்ததுமே இந்த வசனங்கள் என்ன செய்யணும்னா செயல்பட ஆரம்பிக்கும். நீங்கள் சும்மானு ஏதோன்னு வந்து உட்காராதீங்க. ஏன்னா இந்த வசனங்கள் எல்லாமே எப்படிப்பட்டது அப்படின்னா, இது ஜீவனுள்ளது, இது ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை. தீர்க்க தரிசனமானது, அதாவது தேவனுடைய வார்த்தையானது ஒரு காலம் மனுஷருடைய சித்தத்தில் ஏதோ இந்த மனுஷனுக்கு எண்ணங்கள் தோன்றி எழுதப்பட்டது அல்ல. இந்த வேத வசனம் அது தேவனுடைய பரிசுத்த மனிதர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவி பேசினாங்க. சரி, இப்போ ஒரு மனுஷனால் எதனா ஆகுமா, ஒரு மனுஷனால் ஏதாவது ஒரு காரியம் ஆகுமா அப்படின்னா ஆகாது. அந்த மனிதனுடைய ஆவியில் ஒரு பலன் இருக்கணும். அந்த மனிதனுடைய ஆவி என்ன செய்யும்னா, நான் இந்த காரியத்தை நான் செய்ய போகிறேன் அப்படின்னு போயிட்டு திட்டம் போட்டு அந்த காரியத்தை அவன் செய்யும்போது மட்டும்தான் அந்த காரியத்தை அவனால் செய்ய முடியும். அந்த மனுஷனுடைய அந்த காரியங்களை செய்ய வைக்கிறது எது என்றால் ஆவி. ஏன்னா பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால தான் என்னது ஆகும். ஒரு காரியம் வாய்க்க செய்வது எது அப்படின்னா ஆவி. அந்த வசனத்தை வாசிப்பாங்க. சகரியா 4:6 வாசிங்க. சகரியா 4:6.
வேகமா வாசி. அப்பொழுது அவர், செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று. எதற்கு ஆகும்? எல்லாம் சொல்லுங்களேன், எதற்கு ஆகும்? அவருடைய ஆவியில தான் ஆகும். இன்னைக்கு நாம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இருக்கிறோம். இந்த பலமோ இந்த பராக்கிரமமோ நமக்கு காரியத்தை வாய்க்க செய்யாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை, அவருடைய ஜெயம், அவருடைய வெற்றி, அவர் சிலுவையில் நமக்காக சம்பாதித்த அந்த வெற்றியை தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் நாம் கேட்கிறோம். அதுதான் தீர்க்க தரிசனம். அதுதான் இயேசு கிறிஸ்து எப்படி நமக்காக ஜெயம் எடுத்தார். நீங்கள் எப்பவுமே ஏசப்பா அப்படின்னு நீங்கள் நோக்கி பார்த்தீங்கன்னாவே அவர் எனக்கு வெற்றியை சம்பாதித்து கொடுத்தார் என்கின்ற பார்வைதான் உங்களுடைய மனக்கண்ணில் இருக்க வேண்டும். அதனால் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையையும் நாம் கேட்கிற இந்த தீர்க்க தரிசன வார்த்தையானது எல்லாவற்றையும் ஆக்கிடும், வாய்க்க செய்திடும். அதனால தான் நீங்கள் வாக்குத்தத்தங்களாக இருக்கட்டும், எந்த வசனத்தை நீங்கள் கேட்கறதா இருக்கட்டும், அது அப்படியே அந்த வசனத்துக்குள்ள இருக்கக்கூடிய வெற்றியை நீங்கள் பார்க்க வேண்டும். அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய வெற்றி, இயேசு கிறிஸ்து எப்படி இந்த வெற்றியை சம்பாதித்தார் என்பதை நீங்கள் ருசிக்க ஆரம்பித்தீங்கன்னாவே அந்த ஆவியானவர் அந்த வசனத்தை அப்படியே நடத்துவார். நீங்கள் சும்மா இல்லை, நம்ம கேட்குற அந்த வார்த்தை தேவ சமூகத்துக்கு வந்து தேவனுடைய வசனத்தை கேட்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல. பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்? அந்த வார்த்தையின் மூலம் எல்லாத்தையும் உயிர்ப்பிப்பார். இப்போ நம்ம ஏதேனில் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் இல்லையா? ஏதேனில் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் நாம் பாவம் செய்தோம். மறுபடியும் சபையில் கர்த்தர் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கும்படியாய், தேவனுடைய தீர்க்க தரிசன வசனத்தின் மூலமாய் நாம் பலன் பெறும்படியாய், நன்மை பெறும்படியாய் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நல்லா கவனிங்க, பரிசுத்த ஆவியானவரால் மட்டும்தான் எல்லா காரியத்தையும் செய்ய முடியும். நீ இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த வார்த்தையை விசுவாசிக்க 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 அந்த வார்த்தைக்கு உள்ளே இருக்கக்கூடிய வல்லமை எல்லா காரியத்தையும் நமக்கு வாய்க்க செய்யும். இப்போ கூட கவனிங்க பார்க்கலாம். நம்முடைய காரியங்கள் எல்லாம் சிதைந்து போயிருக்கும். நமக்கு ஒரு உரு தெரியாமல் நம்முடைய வாழ்க்கையே பற்றின சிதைந்து இருக்கும். ஏகப்பட்ட பிரச்சனைகள், இதெல்லாம் ஒன்று சேராதா, இதெல்லாம் வாய்க்காதா, இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஜெயத்தை கொடுக்காதா அப்படின்னு சொல்லி நம்ம உட்காந்து ஏங்கிக்கின்னு இருப்போம். நான் சொல்கிறத கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும். எதுதான் வாய்க்க செய்யும், எதுதான் ஆகும் என்றால் இயேசு கிறிஸ்துவை பற்றின அந்த சாட்சி தான் தீர்க்க தரிசனத்தின் ஆவியாக எல்லாவற்றையும் அப்படியே சேர்க்கும். நான் சொல்கிறத புரிந்து கொள்ளணும். இப்போ நம்முடைய குடும்பத்திலேயே பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு சாதாரண பிரச்சனைகள் கிடையாது. ஒருவர் இருக்கிறார், ஒரு சகோதரன் இருக்கிறார். அந்த சகோதரனுக்கு என்ன பிரச்சனை? மனைவியை சரியாக ஹேண்டல் பண்ணணும், மனைவி கூட நல்ல சமாதானமாக இருக்கணும், நல்லா இசைந்து இருக்கணும். நான் சொல்கிறது புரியுதா? இசைந்து இருக்கணும். மனைவிக்கும் கணவனுக்கும் ஒரு சமாதானம் இருக்கணும். தேவன் நம்மை படைத்த நோக்கமே என்னதுன்னா குடும்பம். குடும்பம் தான் அவருடைய கான்செப்ட். இப்போ பிள்ளைங்க ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு போவாங்க, பிள்ளைங்களை கரெக்டாக கேதர் பண்ணி அவங்கள சரியான பாதையில் நடத்தணும். இப்போ இவருடைய எண்ணம் என்ன இருக்குன்னா, ஒரு பக்கம் மனைவி, ஒரு பக்கம் பிள்ளை, அதுலேயும் பிள்ளைங்களுக்கு தனித்தனி கேரக்டராக இருந்து தனித்தனியாக அவங்கவுங்க பாதையில் ஓடுவாங்க. வேலை ஒரு பக்கம், வீடு ஒரு பக்கம், அல்லது ஏதோ ஒரு கடன் பிரச்சனை ஒரு பக்கம், அல்லது அதாவது பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்தது ஒரு பக்கம், இப்படி சிதைந்து போயிருக்கும். நான் சொல்கிறத கவனிங்க, எல்லாருடைய லைஃப்லையுமே இப்படி சிதைந்து போயிருக்கிறது. ஆனால் இது எல்லாம் ஒருமனப்பட்டு ஒரு சமாதானமாக நிற்கணும் அப்படின்னா அது தீர்க்க தரிசன ஆவி, இயேசு கிறிஸ்துவை குறித்த அந்த சாட்சி, அவருடைய வசனம். அவருடைய வசனத்தை நம்ம எந்த அளவுக்கு நம்ம ருசிக்கிறோமோ, எந்த அளவுக்கு நம்முடைய இருதயத்தில் அதை கொண்டு போகிறோமோ, அந்த அளவுக்கு தேவன் சிதைந்து போயிருக்கிற எல்லாவற்றையும் சேர்த்து பிடிச்சி வச்சு நிற்பார். இப்போ உதாரணத்துக்கு நான் என்னையே சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ நான் இங்கே இருக்கிறேன் வீட்டுக்குள்ளே. இப்போ என்னுடைய மனைவி, அப்புறம் ரெபேக்கா, நாங்கள் 3 பேர் இங்கே இருக்கிறோம்.
இப்போ ஃப்ராங்காக வந்து நாங்குநேரில் பைபிள் காலேஜ் படிக்கிறா. இப்போ ஜீவதேவன் வந்து மோரையில் பைபிள் காலேஜ் படிக்கிறான். இப்போ நல்லா கவனிங்க, இப்போ நான் இங்கே இருந்தாலும் அவர்களுடைய சமாதானம் எனக்கு வேணும். ஆமேனா? அவங்களுக்கு சமாதானமாக இருக்கணும், அவங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நல்லா இருக்கணும். இதெல்லாம் இருக்கணும்னா என்னுடைய ஆவியில் ஒரு நல்ல ஒரு நிலைவரம், ஒரு ஸ்டாண்டர்டு, ஒரு பாதுகாப்பும் ஒரு பராமரிப்பும் கரெக்டாக இருந்துச்சுன்னா தான் அங்கே அவர்களுக்கு சேர்த்து சமாதானமாக இருக்கும். ஆமாவா இல்லையா? ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னா கூட அவங்களுக்கு இப்போ நான் தான் இங்கே நிற்கணும், பெரிய அலைச்சல்லாம் வரும். அதே மாதிரி என்னுடைய வருமானம் அல்லது வீட்டுக்குள்ளே நடத்துகிற நடத்துதல், என்னை சூழ்ந்திருக்கிறவர்கள், என்னுடைய சபையாருக்குள்ளே ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை என்ன ஆகிடும், எனக்கு சாப்பிடவே பிடிக்காது. சபையில் ஒரு பிரச்சனைனாவே நான் என்ன பண்ணுவேன், எப்போ ஆண்டவர் தான் இது எல்லாவற்றையும் சமாதானமாய் சிதைந்து போயிருக்கிற எல்லாவற்றையும் ஒருமனப்பட்டு சமாதானமாய் நடத்துவது எது என்றால் இயேசு கிறிஸ்துவை பற்றின அந்த வெளிச்சம், அது தீர்க்க தரிசனத்தின் ஆவி. அந்த ஆவி போய் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து உயிரடைய வைக்கும். ஆமேனா? நீங்கள் கேட்குற அந்த வசனம் சும்மா இல்லை, உயிரடைய வைக்கும். அந்த வசனத்தின்படியே ஆகும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளிட நிற்கும். இந்த வசனம் அப்படியே செய்யும். அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் இந்த வசனத்தை உள்ள கொண்டு வந்து இயேசு கிறிஸ்துவை குறித்த அந்த வல்லமை, அந்த வெளிச்சத்தை நமக்கு உணர வச்சு அந்த வார்த்தை நமக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிப்பார். ஆக பரிசுத்த ஆவியானவர் தான் என்ன செய்வார், சிதைந்து போயிருக்கிற எல்லாவற்றையும் உயிரடைய செய்கிறவர். ஆமேன் சொல்லாமா? நான் சொல்கிறது புரிதா இல்லையா? இப்போ எடுத்து வாசிங்களேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் 37வது அதிகாரத்தில் இப்போது தேவ ஆவியானவர் தேவன் இப்பொழுது எசேக்கியேல் கிட்ட ஒரு கேள்வியை கேட்பார். இது அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் எழுத்தின்படியே இருந்தாலும் இன்றைக்கு தேவன் நம்மை மறுரூபப்படுத்துவாராக. இப்போ கவனிங்க, ஒன்றில் தேவாசியாத கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி. நல்லா கவனி, எங்க நிறுத்துறாரு? எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கு. நல்லா கவனிங்க, இந்த எலும்புனா என்ன தெரியுமா? எலும்புனா என்னது? நம்முடைய ஜீவியம், நம்முடைய வாழ்க்கை. நம்முடைய எலும்பெல்லாம் பதறும். நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனைன்னா கை கால்லாம் நடுங்கும் இல்லையா? கை கால்லாம் நடுங்கும். ஐயோ என்ன நடக்குதுங்க, ஏன் எனக்கு என் பிஸ்னஸில் இப்படி ஆச்சு, ஏன் என்னுடைய வேலையில் இந்த மாதிரி பிரச்சனை, ஏன் என் குடும்பத்தில் இப்படி பிரச்சனை. கவனிக்கிறீங்களா? நான் சொல்கிறது கவனிங்க. எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்களை கொண்டு போய் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது, அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய். நல்லா கவனி, அது மிகவும் உலர்ந்து போயிருக்கு. எலும்புல சாரம் இல்லை. இப்போ நம்ம வந்து ஒரு நல்லா கவனிங்க, நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது சரி விடு, இதுதானே, இது பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு ஒரு சில பிரச்சனையை விட்டுருவோம். ஆனால் ஒரு சில பிரச்சனை வரும்போது அப்படியே ஸ்டன் ஆகி அதையே யோசிச்சுனே இருப்போம். அது என்ன ஆகும் அப்படின்னா, அது உலர்ந்த எலும்பு. உலர்ந்த எலும்பு உயிரடையாது. எல்லாம் நம்முடைய காரியங்கள் எல்லாம் சிதைந்து போயிருக்கு, உலர்ந்து போயிருக்கு, சிதைந்து போயிருக்கு, ஒரு உருவே இல்லை. இதை மாத்திரம் நீங்கள் தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்க. ஐயோ என்னுடைய காரியங்கள் எல்லாம் நல்லா வாய்க்க செய்யணுமே. இன்றைக்கி எல்லோரும் யார் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்ஷனாக எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் எல்லா பக்கமும் நான் சரி சமானமாக நல்லா சமாதானமாக ஹாயாக இருக்கிறேன் அப்படின்னு யாருன்னா சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. இப்போ தேவன் நமக்கு தான் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, எலும்புகள் நிறைந்த அந்த பள்ளத்தாக்கு, இந்த எலும்புகள் எல்லாம் சிதைந்து போயிருக்கு, திரளாய் கிடக்குது, அது உலர்ந்து கிடக்குது. உலர்ந்து போன எலும்பு எடுத்து ஒன்றா ஒட்ட வச்சு அதுக்குள்ளே சாரமே இல்லையே. அது என்ன செய்யும் அந்த உலர்ந்த எலும்பு? நல்லா கவனிங்க, இதுதான் நம்முடைய லைஃப், இதுதான் நம்முடைய வாழ்க்கை. பிள்ளைங்களை நினச்சாவே அப்படியே எலும்பெல்லாம் நொறுங்கும். ஆமேனா இல்லையா? ஏன் பிள்ளைங்களாம் இப்படி போகிறாங்க தெரியலையே, அவங்க தேவனுடைய வார்த்தைக்கு நேரம் நிற்க முடியலையே பிள்ளைங்களால். அல்லது சில வேளைகளை கடன் பிரச்சனை அப்படின்னு வந்து கடங்கார வந்து நிற்கும்போது எலும்பெல்லாம் அப்படியே உலர்ந்து போயிருக்கும். இப்போ நமக்கு யார் நமக்கு துணை? இந்த எலும்புகள் எல்லாம் நல்லா கவனிங்க. ஒரு எலும்பு கூடு இருக்கு வச்சு, இது நீங்கள் எப்படி பிக்சரைஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு எலும்பு இருக்குது, நம்ம இருக்கு இல்லையா, ஒரு எலும்பு கூடு இருக்கு இல்லையா, அது தலை மண்டை ஓடு தனியாக,
அப்புறம் இந்த மார்பு கூடு தனியாக, கை தனியாக, அந்த கையில் இருக்கிற ஜாயிண்ட்டில் எங்கெங்கெல்லாம் ஜாயிண்ட் இருக்கோ அந்த இடத்துல ஜாயிண்ட் இல்லை, எல்லாம் சிதைந்து போயிருக்கிறது. இப்போ இவர் ஆண்டவர் எசேக்கியேலை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். வாசிப்பலாம் 3வது வசனத்துல. அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். இப்போ இதுதான் நமக்கு கேள்வி. இந்த எலும்பு உயிரடையுமா? இது ஒரு ஃபேமிலி, ஒரு குடும்பம், நம்முடைய ஜீவியம். இந்த குடும்பத்தில் சமாதானம் வருமா? எல்லாமே உலர்ந்து போயிருக்கு, நம்பிக்கையே இல்லையே. நம்பிக்கை எல்லாம் உலர்ந்து ட்ரையா இருக்கு. எல்லாமே சரி பார்க்கலாம், சரி நடக்குதா பார்க்கலாம். சில பேர் சொல்லி நடக்குதா பார்க்கலாம், ஏன்னா ரொம்ப ட்ரையாக இருக்குது, தனித்தனி சிதைந்து போயிருக்கு. அது சிதைந்து போயிருக்கு, நமக்கு கிடைக்குமானே தெரியல. ஆமேனா, சிதைந்து போயிருக்கு, கிடைக்குமா அது? இது உயிர் அடையுமா? இது உன் கைக்கு வருமா? உயிர் அடையுமான்னு அர்த்தம், உன் கைக்கு வருமா? நீ சமாதானமாக இருப்பியா? இதுதான் கேள்வி. இது உயிர் அடையுமா? நல்லா கவனிக்கணும், இதுதான் ரொம்ப முக்கியம். இது உயிர் அடையுமா? நாம் உயிரடைய வேண்டுமே ஆனால் நாம் சமாதானமாய் தேவ சமூகத்தில், நம்முடைய இருதயத்தில் மனமகிழ்ச்சியோடு தேவ சமூகத்தில் நிற்க வேண்டுமே ஆனால் நாம் உயிரடைய வேண்டும். எல்லாமே சிதைந்து போயிருக்கு, உலர்ந்தும் போயிருக்கு, நம்பிக்கையே இல்லை, நம்மை விட்டு ரொம்ப தூரம் போயிருக்கு. நான் சொல்கிறது புரிஞ்சு போச்சா? கற்பனை பண்ணிக்கங்க, நம்முடைய உடல் உறுப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு பொறுப்பு இருக்குது. சில வேளைகளில் ஒவ்வொரு சம்பவம் நடக்கும்போது ஒவ்வொரு அங்க அவயங்களும் அப்படியே துடிக்க ஆரம்பிக்கும். அதனால தான் மனுஷனுக்கு வியாதியெல்லாம் வர்றதுக்கு காரணம் என்னன்னா, நம்முடைய ஜீவியத்தில் ஒவ்வொரு காரியத்துக்கும் நம்முடைய உடம்புல ஒவ்வொரு பார்ட் பலவீனப்படும். தெரியுமா தெரியாதா? நம்ம எந்தெந்த பிரச்சனைக்காக நம்முடைய மனம் அங்கலாய்க்கிறதோ அந்தந்த பிரச்சனைக்கு ஏற்றாறு போல் ஒவ்வொரு பகுதியிலையும் பலவீனம் ஏற்பட்டு உடம்புல நம்மளை தாக்கி பலவீனப்படுத்தி விடும். இதுதான் நம்முடைய லைஃப். இப்போ கர்த்தர் என்ன கேட்குறாருன்னா, இப்படி சிதைந்து போயிருக்கிற இந்த உலர்ந்த எலும்புகள் எல்லாம் உயிரடையுமா? உங்ககிட்ட வந்து சேருமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு எசேக்கியேல் ஒரு நல்ல பதில் சொல்றார் பாருங்க. அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை நீ அறிவீர் என்றேன். அதை நீரே அறிவிங்க ஆண்டவரே. ஏன்னா ஆண்டவர் என்ன செய்வார் நமக்கு தெரியாது, நம்ம எல்லாம் அவர் கையில் ஒப்பு கொடுத்துருக்கிறோம். அப்போ கர்த்தர் என்ன சொன்னதும் வாசி. அதுக்கு அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரை. இதுதான் நமக்கு தேவை. இந்த எலும்புகளை குறித்து நீ தீர்க்க தரிசனம் உரை. ஆமென். நான் சிதைந்து போயிருக்கிறேன் ஆண்டவரே, இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, நாலா பக்கமும் பிரச்சனை, எல்லாமே வெளியே இருக்குது. அது என்னை உலரச் செய்திருக்கிறது, என்னுடைய எலும்பை வறண்டு போக செய்திருக்கிறது. இப்போதான் தேவன் சொல்றாரு, நல்லா கவனிக்கணும், நீங்க ஏன் சபைக்கு வரீங்கன்றதெல்லாம் புரிஞ்சுங்க. உங்களை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்றாரு. உங்களுடைய நிலைமை தேவன் அறிவார். ஆமேனா? நீங்க சிதைந்து போயிருக்கிறீங்க. இப்போ சில பேர் சில வீட்டில் பார்த்தீங்கன்னா எது பெரிய பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னா, இந்த கணவன் மனைவி பிரச்சனை வந்து பெரிய பிரச்சனையாக இருக்கும். அவங்களால வந்து ஒத்திட்டே போக முடியாது. ரெண்டு பேரும் ஒருத்தரை மாற்றி ஒருத்தரை குற்றஞ்சாட்டி, ஒரு குடும்பத்தில் தேவன் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிற மிக முக்கியமான பிரதானமான ஒன்று என்ன அப்படின்னா, கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சமாதானம். அங்கே ட்ரையாக இருக்கும், அது உலர்ந்து போயிருக்கும், அங்கே உயிரடையாது. அப்படிப்பட்ட நிலைமை இருக்கும். எப்படி தான் பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னே தெரியாது. ஏன்னா சண்டை என்பது தேவனுடைய குடும்பம் கிடையாது. சண்டை என்பது தேவனுடைய குடும்பம் கிடையாது. ஒரு அம்மா சொன்னாங்க, ஒரு 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 பட்டிமன்றத்தில் ஒருத்தர் பேசுனாங்க, நான் நிறைய பேரை வந்து மன்னிக்கிறேன், ஆனால் என்னால் மறக்க முடியல அப்படின்னு. நல்லா கவனிங்க, நான் அவங்கள வந்து மன்னிச்சிடுறேன், நான் அவங்க செஞ்ச துரோகத்தை என்னால் மறக்க முடியல அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. அதுக்கு பேர் மன்னிப்பே கிடையாது. இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் அந்த உயிரடையாமல் கணவன் மனைவி பிரச்சனையில் அந்த குடும்பமே செத்து போயிருக்கு. செத்து போனது மாத்திரமல்ல, சிதைந்திருக்கு. இப்போ ஒரே ஒரு காரியம், இது உயிரடையுமா? இது உயிரடையுமான்னா ஒரு சான்ஸ் இருக்கு. ஒருவரால் மட்டும்தான் முடியும். அது இயேசு ராஜாவால் மட்டுமே முடியும். பரிசுத்த ஆவியானவருடைய
பலத்தில் மட்டும்தான் முடியும். கற்பனை பண்ணி பாருங்கள் பார்க்கலாம். நீங்கள் கடைசியாக உங்கள் கணவரோடு அல்லது உங்கள் மனைவியோடு சண்டை போட்டு எவ்வளோ நாளாவது கலெக்ட் பண்ணி பாருங்கள் பார்க்கலாம். இல்லை இல்லை நாங்கள் அதுக்கு முன்னாடி நிறைய சண்டை நடக்கும், அதெல்லாம் போயிடுச்சு. ஆனால் இப்போல்லாம் நாங்கள் ரொம்ப சமாதானமாக இருக்கிறோன்னு யாராவது சொல்ல முடியுமா? உண்மையாக சொல்லவா? வேறு எங்கேயுமே சந்தோஷம் இல்லைங்க. இந்த கணவன் மனைவிக்குள்ள ஒருவர் பாரத்தை ஒருவர் சொல்லி குடும்ப பிரச்சனையை உட்காந்து பேசி இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ஷேரிங்கில் ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் ஆறுதல் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அங்கே தான் தேவன் இருக்கிறார். எவ்வளோ பெரிய பிரச்சனைனா இருக்கட்டும், ஆனால் இன்றைக்கி அதுதான் இன்றைக்கி கிடைக்கல. அதுதான் இன்றைக்கி குடும்பங்களில் இன்றைக்கி கிடைக்கல. அப்போது இது உயிர் அடையுமா அப்படின்னா வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுது. இயேசு கிறிஸ்துவை பற்றின அந்த சாட்சி, அவர் எனக்காக என்ன செய்து முடித்தார் என்பதை குறித்த அந்த சாட்சி நமக்குள் இருக்கும்போது தேவன் மகிமையான காரியங்களை செய்வார். நல்லா கவனிக்கலாமே. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, சமாதானமாக இருக்கிற மாதிரி தெரியும் குடும்பத்திலேயோ அது நண்பர்கள் வட்டாரத்திலேயோ எங்கேயோ சமாதானமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அவருடைய ஆவியில், மனுஷ ஆவியில் ஏதோ ஒரு உடைதல் அங்கே உள்ளே இருக்கும். அது இருந்துச்சுன்னா அங்கே சமாதானத்தையே குடும்பத்தில் கொண்டு வராது. நான் அதுக்கு தான் நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், கணவன்மார்கள் மனைவியினுடைய ஆவியை உடைக்காமல் அதை சமாதானமாகவே பீஸ்ஃபுல்லாக வச்சுக்க பாருங்கள். ஏன்னா பெண்கள் பலவீனமான பாண்டம். அவங்க கொஞ்சம் நல்லாவே அவங்கள கைக்குள்ளே வச்சுக்கணும். அவங்களெல்லாம் கைக்குள்ளே வச்சுக்கணும். அப்போ தான் குடும்பத்தினுடைய அந்த விருத்தி அடைதல் வரும். அப்போ தேவன் இங்கே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் அந்த வசனங்களை நம்முடைய குடும்பத்தில் கொண்டு வருவார். நீங்கள் கேட்டு போயிடுங்க. ஆனால் நீங்கள் வசனத்தை கேட்கும்போது என்ன பண்ணணும்னா, அந்த வசனத்தை அப்படியே இயேசு ராஜாவுடைய ஜெயம், அவர் எனக்காக செய்து முடித்திருக்கிற அந்த ஜெயம் எப்படிப்பட்டது என்பதை ஒரே ஒரு செகண்ட் அப்படியே மனசுக்குள்ளே உணரும்போது பரிசுத்த ஆவியானவர் அந்த வார்த்தையை கொண்டு போய் எல்லாவற்றையும் உயிரடைய செய்வார். ஆமேனா? நான் சொல்கிறத கவனிங்க. அந்த வசனத்தை வாசி தொடர்ந்து. தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். என்னது கேட்கணுமா? உலர்ந்த எலும்புகளே. சில பேரை பார்த்தீங்கன்னா அப்படியே நடைப்பட மாதிரி போவாங்க. நான் நிறைய பேர் பார்த்துருக்குறேன். நிறைய பேர் இப்படியே தான் போயின்னு இருப்பாங்க. அவங்க போயின்னு இருப்பாங்க. நகரி குப்பத்திலலாம் ஒரு அம்மா நான் பார்த்துக்கிறேன். அவங்கள அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு திடுக்குன்னு ஆவாங்க. நான் சொல்கிறது புரிதா இல்லையே? ஏன் அப்படின்னா அப்படி எலும்பெல்லாம் ட்ரை ஆகி அவ்வளோ பிரச்சனை சிதைந்திருக்கும் அவங்களுக்கு. அவங்க லைஃப்பில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி இருப்பாங்க. இப்போ நிறைய பேர் இப்போ வெளியிலலாம் சுற்றுவாங்க. இப்போ ஒரு புத்தி சுயாதீனத்தை அற்று ஒரு ஸ்டேஜில் போனதுமே அப்படியே ஒரு மாதிரி இருப்பாங்க. இப்போ நம்ம சகோதரிகளோடு நிறைய பேர் பார்த்துருக்குறேன். அந்த மாதிரி தான் இருக்கிறீங்க. அப்படியே என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு மாதிரி. நான் உங்களுக்கு அன்பாய் சொல்லுகிறேன், கர்த்தர் சொல்கிறாரு, அந்த எலும்புகளுக்கு என் வார்த்தையை கொடுப்பா. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. அந்த எலும்புகளுக்கு என் வார்த்தையை சொல். இயேசு ராஜா தான் அந்த வார்த்தை. எனக்காக இயேசு ராஜா சிலுவையில் என்ன செய்து முடித்தார் என்பதை மாத்திரம் நீ சொல். இந்த வார்த்தை என்ன செய்யும் அப்படின்னா, எலும்பில் நம்முடைய எலும்பில் போய் நம்பிக்கையை கொடுக்கும். அந்த ஆவியில் முறிந்த ஆவியை யாராலே தேற்றக்கூடும்? நீதிமொழிகள் புத்தகத்தில் வசனம், முறிந்த ஆவி. நம்முடைய ஆவியில் ஒரு முறிவு ஏற்படும். நம்மளால் ஒன்றும் பண்ண முடியலையே, நம்பிக்கை இல்லையே அப்படின்ற மாதிரி. இப்போ நான் ஒரே விஷயம் சொல்கிறேன், அந்த முறிந்த ஆவியை தேவனால் மட்டும்தான் தேற்றக்கூடும். ஆமேனா? அந்த வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். நீதிமொழிகள் புத்தகத்தில் 18வது அதிகாரம் தானே? நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 18-14. மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும். முறிந்த ஆவி யாரால் தாங்க? இந்த முறிந்த ஆவி தான் என்னதுன்னா, எலும்புகளை உலரச் செய்வது. சரி, இப்போ நான் ஒரே ஒரு காரியத்தை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ நீங்கள் ஒரு காரியத்தை நீங்கள் கேட்கும்போது உங்கள் மனசுக்குள்ளே திடீர்னு சடனாக ஏதோ ஒரு சம்திங், ஏதோ ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்குது. அப்படி நடக்கும்போது உங்கள் ஆவி முறியும். பார்த்தீங்களா? அப்படி இருக்குதுன்னு சொன்னால் நான் உங்களுக்கு அன்பாய் சொல்லுகிறேன், நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு நிறைய திரும்பும்படியாக உங்களை அன்பாய் அழைக்கிறேன். திடீர்னு சில பேர் அப்படியே மனசு முறிஞ்சி அப்படியே பேசுவாங்க. அப்படியே மனசெல்லாம் உடையும், என்ன செய்யறதுனே தெரியாது.
இப்போ மனுஷனுடைய ஆவி வந்து அவன் பலவீனத்தை தாங்கும், ஆனால் முறிந்த ஆவி யாராலே தாங்கக்கூடும் என்று சொல்லுகிறார். இப்போ பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் தியானம் செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு அன்பாய் ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். பரிசுத்த ஆவியானவர் வார்த்தையை கொண்டு வருகிறார். அந்த வார்த்தையை நீங்கள் கேளுங்கள், அந்த வார்த்தையை உங்கள் சிந்தனையில் தியானித்து கொண்டே இருங்கள். உங்கள் அன்பாய் சொல்லுகிறேன், எந்த பிரச்சனையும் எந்த உலர்ந்த எலும்பையும் உங்கள் கண் முன்னாடி கொண்டு வராதீங்க, எந்த பிரச்சனையும் கொண்டு வராதீங்க. ஒரே ஒரு கான்செப்ட், வசனத்தை உங்கள் கண் முன்னாடி கொண்டு வந்து வசனத்தை தியானம் செய்து இந்த வார்த்தை எவ்வளவு பவரில் இருக்குது, இந்த வார்த்தை எப்படி நிறைவேறும், எப்படி கிறிஸ்து நிறைவேற்றினார் என்பதை மட்டும் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா உங்கள் எலும்பில் ஒரு பலன் கிடைக்கும். அந்த ஆவி தான் எல்லாத்தையும் வாய்க்க செய்யும். நமக்கு உள்ளிருந்து பரிசுத்த ஆவியானவர் இந்த காரியத்தை வாய்க்க செய்வார். அந்த வசனத்துடைய வல்லமை நமக்குள்ள இருக்குதா? இதுதான் கேள்வி. இயேசு கிறிஸ்துவை பற்றின தீர்க்க தரிசனம், அது இயேசு கிறிஸ்துவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியா இருக்கிறது. தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் தேவனால் கொண்டு வரப்படுகிறது. ஆமேனா? தேவனுடைய மனுஷர்கள் தேவனுடைய ஆவினால் ஏவப்பட்டு பேசுகிறாங்க. அப்போ நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னன்னா, இந்த வசனத்தில் இயேசு கிறிஸ்து எப்படி ஜெயத்தை கொடுத்திருக்கிறார், வெற்றியை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு வசனத்துக்கு ஜீவன் உண்டு, ஜெயம் உண்டு. நீங்கள் வசனத்தை மட்டும் பிடிச்சிக்கின்னு இன்னைக்கு ஆண்டவர் இந்த வசனத்தை கொடுத்துட்டாரு, இந்த வசனத்தை எப்படி நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லி உங்கள் சிந்தனையில் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னாவே போதும். இப்போ எல்லா எலும்புகளும் சிதைந்து போயிருக்கு, உலர்ந்து போயிருக்கு. சிதைந்து போயின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்க முடியும், ஈரமே இல்லை, ஈரமே இல்லை. நம்முடைய லைஃப்பில் பார்த்தோன்னா ஈரமே இருக்காது. எந்த இடத்துல போனாலும் நமக்கு ஒரு ட்ரை, எங்கே போய் நின்னாலும் நமக்கு வெக்கம், அவமானம் அந்த மாதிரி இருக்கலாம். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே வருகிறது. இந்த வார்த்தை உள்ளே வந்ததுமே என்ன செய்யும்னா, எலும்புகள் எல்லாம் ஒன்று சேர ஆரம்பிக்கும். நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் அதுக்குள்ள ஈரம், அங்கே ஈரம் போனதுமே நம்மோடு கூட சேர்ந்து அப்பா ஒரு பெருமூச்சு விட வைக்கும். இப்போ எடுத்து வாசி மறுபடியும் அந்த எசேக்கியேல் புத்தகத்தில் 37ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். இப்போ கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். எல்லாரும் ஆமென் சொல்லாமா? ஹல்லேலூயா. ஆவியானவர் எப்பவுமே எப்படி வருவார்னா வார்த்தையை கொண்டு தான் உள்ள வருவார். பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்னா வார்த்தையை கொண்டுதான் உள்ள வருவார். இந்த எலும்புகள் எல்லாம் உயிரடையும். நல்லா கவனிங்க, நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். ஆமேனா? நீங்கள் பெருமூச்சு விடு, உங்களுக்குள்ள ஜீவன் உண்டாகும். நீங்கள் எந்தெந்த காரியத்திலெல்லாம் உலர்ந்து போயிருக்கிறீர்களோ அந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த வசனம் வந்து உங்களை உயிர்ப்பிக்கும். அதனால தான் நீங்கள் தேவ சமூகத்துக்கு வந்தாலே ஒரு பெரிய நம்பிக்கை வந்துடும். இப்போது நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா, ஒரே ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு உங்களை பரிசோதனை பண்ணிக்கங்க. உங்களை பரிசோதனை பண்ணிக்கங்க. என்ன பரிசோதனைன்னா, நீங்கள் எதிர்நோக்கத்தெல்லாம் ஒரு புது பிரச்சனையாக இருக்கணும். நீங்கள் எதிர்நோக்கிறதெல்லாம் ஒரு புது பிரச்சனையாக இருக்கணும். புது பிரச்சனைனா ஒரு புது காரியத்துக்காக நீங்கள் போகும்போது அதில் ஏற்படக்கூடிய போராட்டம் பிரச்சனையாக இருக்கணுமே தவிர, நீங்கள் உங்களுடைய அஸ்திபாரமாக பழைய பிரச்சனைகளையே இன்னும் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க. நீங்கள் இயேசு ராஜாவை ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி இருந்த அதே பிரச்சனையே நீங்கள் இன்னும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா உங்களுக்குள்ள வார்த்தை கிரியை செய்யலை. நான் உங்களை அன்பாய் கேட்கிறேன், நீங்கள் வந்து இப்போ புதிய பிரச்சனைனா அது ஒரு பிரச்சனையாக இருக்கணும்னு சொல்லலை. புதிய காரியத்துக்காக நீங்கள் என்ன பண்ண, யுத்தம் பண்ணி போராடக்கூடியவர்கள் இருக்கணுமே தவிர பழைய பிரச்சனையே உங்களை கண்டினியூ பண்ணுது அப்படின்னா நீங்கள் இன்னும் உயிரடையலை. இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, நீ வார்த்தையை சொல்லு, ஆவி உள்ள வரும். ஆமேனா? இந்த வார்த்தை உங்களுடைய எலும்புக்கு போகும். அதான் சொல்ல வர, இதை மட்டும் புரிஞ்சுங்க. இந்த வார்த்தை உங்கள் எலும்பில் போயிட்டு ஜீவனை உண்டாக்கிடும். உங்களுக்குள்ள இந்த வார்த்தை இருந்தால் மட்டும்தான் இந்த ஆவியானவர் போய் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார். இதை மட்டும் புரிஞ்சுக்கணும். வார்த்தை உங்களுக்கு உள்ளே பரிசுத்த ஆவியானவர் கொண்டு போய் அந்த வார்த்தையினுடைய வல்லமையை நீங்கள் உணரும் போது, அந்த வார்த்தையுடைய வல்லமையை உணர்ந்து கொள்ளும் போது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக போய் யுத்தம் பண்ணுவார். இப்போது பிரசங்கம் கேட்பாங்க எல்லாரும் வந்து, ஆனால் ஒருத்தருக்கு அற்புதம் நடக்கும், ஒருத்தருக்கு அற்புதம் நடக்காது. இவங்களுக்கு அற்புதம் நடக்கிறதுக்கு காரணம் என்ன? அந்த வார்த்தையின் வல்லமை கிரியை செய்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அந்த வார்த்தை இவங்களுக்குள்ள கிரியை செய்யும். அந்த வார்த்தையை இவங்க டேஸ்ட் பண்ணுவாங்க. அந்த வார்த்தையை புச்சி நல்லா இயேசு கிறிஸ்து எப்படி எனக்கு ஜெயத்தை கொடுத்தார் என்பதை குறித்து தியானத்தில் போவாங்க. பிரச்சனையை தியானிக்க மாட்டாங்க.
அந்த வார்த்தை உங்களுக்கு உள்ள இருந்துச்சுன்னா அது உங்க எலும்புல போய் கிரியை செய்யும். அந்த எலும்புல போயிட்டு இந்த வார்த்தை கிரியை செய்யும். இப்போ எரேமியா சொல்லுவார், இந்த வார்த்தை எப்படி என்னை வந்து சித்திரவதை பண்ணுது ஆண்டவரே. அவர் சொல்லுவார் ஆண்டவர்கிட்ட, என்னை சித்திரவதை செய்த ஆண்டவரே, என் எலும்பெல்லாம் நொறுங்குது ஆண்டவரே, நான் அமர்ந்திருக்க என்னால் முடியல அப்படின்னு சொல்லி எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் எடுத்து வாசிங்க பார்க்கலாம். நான் வந்து அமர்ந்திருக்க நினைச்சேன், ஆனால் என்னால் முடியல. அந்த வசனத்துடைய உக்கிரம் எலும்பெல்லாம் பாயுது. எடுத்து வாசிங்க 4வது அதிகாரத்தில் 4ஆம் அதிகாரம் இல்லை, ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. எந்த அதிகாரம்? 4ஆம் அதிகாரம்? இல்லையே, அங்கே இல்லையே. நான் வந்து இந்த தீர்க்கதரிசி சொல்லக்கூடாதபடிக்கு நான் அமர்ந்திருந்தேன், ஆனால் என்னால் முடியல, அது என்னுடைய எலும்புகள் எல்லாம் போய் நொறுக்குது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவார். எந்த வசனம் தெரியுமா? இருங்க நான் எடுத்துறேன். 20ஆம் அதிகாரம், எரேமியா 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. எரேமியா 20:9. ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்திலே பேசாமலும் இருப்பேன் என்றேன். ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் எப்பா கவனிக்கிறீங்களா? ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் சொல்லி நான் முடிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை உங்க எலும்புல வந்துச்சுன்னு வச்சுங்களேன், உங்க காரியமெல்லாம் எவன் தொட முடியும்? நான் கேட்குறேன். இதை தான் இன்னைக்கு என்ன பண்ணுறது இல்லை அப்படின்னு சொன்னால், நம்ம ஆட்களுக்கு புரியல இந்த வார்த்தையுடைய வல்லமை. இயேசு கிறிஸ்து தான் வார்த்தை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. நீங்கள் அந்த வார்த்தையை பிடிச்சின்னு ஃபாஸ்டிங்கில் உட்காந்துருங்க. நீங்கள் ஒரு வார்த்தையை பிடிச்சிங்க. இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு கடன் பிரச்சனை, நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். வார்த்தையை பிடிச்சின்னு ஃபாஸ்டிங்கில் உட்காந்துருங்க. அந்த வார்த்தை உங்க எலும்புல அப்படியே அந்த நீங்க முழுசா நம்புவீங்க பாருங்க, உங்க உணர்வுல போகும் பாருங்க. அது இயேசு கிறிஸ்து எப்படி இதை ஜெயம் எடுத்தார்? நான் ஐஸ்வர்யவன் ஆகும்படி அவர் தரித்திரர் ஆனாரே. ஐஸ்வர்யம் என்பது விசுவாசத்தில் ஐஸ்வர்யம். ஆனால் இன்றைக்கு கலங்கி இந்த வார்த்தையெல்லாம் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் உள்ளே கொண்டு வந்து அந்த வார்த்தை உங்க எலும்புல போயிருச்சுன்னா, உங்க எலும்புல போகும்போது தான் ஆவியானவர் என்ன செய்ய ஃபைட் பண்ணுவார். அந்த வசனம் போய் அந்த காரியத்தை வாய்க்க செய்யும். நம்ம ஆட்கள் என்ன பண்றது இல்லைன்னா, இந்த வார்த்தையை விட்டுறாங்க. நானும் சர்ச்சைக்கு போனேனே, நான் சர்ச்சைக்கு போன கம்முன்னு உட்காந்துட்டு தூங்கி இருந்துட்டு எனக்கு அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ப்ளீஸ் கொஞ்சம் வார்த்தையை கேளுங்கன்னு கொஞ்சம் சத்தமாக பேசுறது. என்னென்னா, அந்த வார்த்தை உங்களுடைய செவியில் போகும்போது உங்களுடைய எலும்பில் உள்ளே போய் ஆரம்பிச்சிடும். இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் பேசக்கூடாதுன்னு நான் இருந்தேன், ஆனால் உங்கள் வார்த்தை என்னை விடலை, என்ன சித்திரவதை பண்ணுது ஆண்டவரேன்னுவார். வாசிங்க பார்க்கலாம். அதை என் எலும்புகளில் அடைப்பட்டு எரிகிற அக்கினியை போல் என் இருதயத்தில் இருந்தது, அதை சகித்து இளைத்து போனேன், எனக்கு பொறுக்க கூடாமற் போயிற்று. கவனிங்க, எது? வார்த்தை. நல்லா கவனிங்க. சில பேர் வசனத்தை எப்படி நம்ம பிடிப்பாங்க? வசனம் வந்துச்சுப்பா, இது அவள் தான் நந்துரும், இது அவள் தான் முடிஞ்சு போச்சு, என் வாழ்க்கை மாறிச்சு, அறிக்கை செஞ்சுக்கினே இருப்பாங்க. இந்த பாருங்களேன், ப்ளீஸ், இந்த ஏசப்பா கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தையை அறிக்கை செஞ்சுக்கினே இருங்க. அறிக்கை பண்ணுங்க. பிரச்சனையை நீ பேசாத. நீ பிரச்சனையை பேசணும்னா அந்த ஸ்பிரிட் அங்கே தான் சுத்தம், வீட்டுக்குள்ளே தான் சுத்தம் அந்த பிரச்சனையை. நீ என்ன செய்யணும்னா, கர்த்தர் இன்னைக்கு என்னோட பேசிட்டார், என்னோட வாக்குத்தத்தம் கொடுத்துட்டார். அவர் கொடுத்த வாக்குத்தத்தை அறிக்கை செஞ்சு, ஓகேப்பா இன்னைக்கு முடிச்சுட்டு சொல்லிட்டார் ஆண்டவர் செய்வார். அதை அப்படியே உள்ள அகமகிழுங்க. அந்த வார்த்தை எலும்பில் போகும். நான் சொல்கிறது பயங்கரம். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் சாதாரண ஆள் கிடையாது. நீங்கள் போயிட்டு வியாதியாக இருக்கிற யாரோ ஒருத்தர் அவங்க மேலே கை வச்சிங்கன்னா வியாதி சுகமாகும். அதே மாதிரி பிசாசை துரத்துவீங்க ஓடும்னு சொன்னார்ல ஆண்டவர், கொடுத்துட்டு போனார். ஏசப்பா சொன்னார் இல்லையா, விசுவாசிக்கிறவர்கள் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, வியாதியஸ்தர்கள் ஜெபிப்பீர்கள். யாரு? ஊழியக்காரன் அல்ல, விசுவாசிக்கிறவங்க. யாரை விசுவாசிக்கணும்? இயேசு கிறிஸ்துவை பற்றின சாட்சி. நீங்க அவரை விசுவாசித்தீங்கன்னாவே அந்த வார்த்தையுடைய வல்லமை தீர்க்க தரிசனமாய் நம்முடைய இருதயத்துக்குள்ள போய் பிளட்ல கலந்து அது எலும்புல போயிட்டு ஊன்ல போயிட்டு உக்காந்துக்கும்.
அப்போ நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா அந்த வார்த்தையுடைய வல்லமை பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக கொண்டு போய் அங்கே காரியத்தை வாய்க்க செய்வார். இப்போ நான் என்ன சொல்கிறேன், இப்போ யாரோ ஒருத்தவங்க வந்து பயங்கரமான பில்லி சூனியெல்லாம் பண்ணி ஒரு பொம்மைலாம் பண்ணி எத்தாந்து உங்கள் வீட்டுக்கு உள்ளேயே ஏதோ ஒரு வழியிலத்தையே உங்கள் வீட்டுக்கு உள்ளேயே வச்சுருக்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போ ஐயோ முடிஞ்சுது வேலை, பில்லி சூனியெல்லாம் பண்ணி உள்ளே வச்சுட்டு. நான் என்ன சொல்ல வரேன் தெரியுமா, நீங்கள் சாதாரண ஆள் அல்ல, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் அப்படின்ட்டாரு. என்ன விசுவாசிக்கணும்? இயேசு கிறிஸ்து தேவகுமாரன், அவர் தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் எனக்கு ஜீவன். அந்த வசனம் எல்லாம் தீர்க்க தரிசனத்தின் ஆவியினீங்கன்னா உனக்குள்ள தீர்க்க தரிசனத்தின் ஆவி உள்ள இருக்கும். நீ அடிச்சு நீ நொறுக்கலாம், பேயெல்லாம் உன்னை பார்த்து பயந்து ஓடும். உண்மையிலேயே கிறிஸ்தவனை பேய் பிசாசெல்லாம் தொடாது, தெரியுமா தெரியாதா? உன்னெல்லாம் தொடவே முடியாது. நீங்கள் எங்கெல்லாம் பயந்தீங்களோ எங்கெல்லாம் போங்க, தைரியமாக போங்க. ஏசப்பாவுடைய வார்த்தை உங்களுக்கு உள்ளே இருக்குது. இயேசு ஜீவன், அது நமக்குள்ளே இருக்கிறது. அப்போது அந்த வசந்த வாசி மார்க்கு 16ஆம் அதிகாரம் சொல்லும் போது எடுத்து வச்சுனுங்க ரெடியா. அந்நியத்துக்கு தேடுவியா? டைம் ஆகுது இல்லையா? வேகமா விசுவாசிக்கிற எத்தனை வசனம்? 17. வாசி. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். யாரா? நீ விசுவாசிக்கிற பத்தியா? தபர் நல்லா கவனிங்க, நான் மறுபடியும் சொல்றேன். நீ விசுவாசிப்பை பத்தியா? வார்த்தைய, தேவனுடைய வார்த்தைய கர்த்தர் சொல்றாரு, நீ பேசுன்றாரு. சபையில் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை சில பேருங்கெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன், ஆச்சரியமாக சொல்லுவாங்க. நிறைய ஊழியர்கள் இந்த பாஸ்டர் இந்த சர்ச்சில் இந்த இடத்துல இந்த தேதியில் இந்த பிரசங்கம் பண்ணாருன்னு 30 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண பிரசங்கத்தெல்லாம் மைண்டில் வச்சுன்னு பேசுவாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு ஏன்னா ஆவியானுடைய வார்த்தைக்கு அவங்க அவ்வளோ ஆவலாக உட்காந்து அவங்க தாகத்தோடு கேட்டுன்னு இருப்பாங்க. அது அப்படியே உள்ளே உட்காரும். ஏன் நம்ம சர்ச்சுக்கு வரணும் சொல்ல கவனிக்க பார்க்கலாம். உள்ளே வந்தோம், ஏதோ சுகம் கிடைச்சிது, அப்படியே போயிருக்கலாமே. ஏன் நம்மை தேவன் சபையில் கொண்டு வந்து வைக்கிறாருன்னா, நம்மை தீர்க்கதரிசிகளாக, விசுவாசம் உள்ளவர்கள், இயேசு கிறிஸ்துவை பற்றின அந்த சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாய் நம்முடைய எலும்பில் அது கிரியை செய்கிறது. அப்போ நீங்கள் உட்காந்து அந்த காரியத்தை உங்கள் விஷனில் பார்ப்பீங்க, உங்களுடைய தரிசனத்தில் பார்ப்பீங்க. ஓகே, இந்த காரியம் வாய்த்தணும்னு அப்படியே நடக்கும். இதுதான் நமக்குள்ளே நடக்கிறது, வேறு ஒன்றுமே இல்லை. ஆபிரகாம் 100 வயசு, நல்லா கவனிக்கணும். கர்த்தர் வந்து உன் சந்ததி வானத்தை நட்சத்திரங்களை போல் ஆக்கவேன்னாரு. ஆபிரகாம் என்ன பண்ணார்? தன்னுடைய சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய சரீரம் செத்து போனதையும் எண்ணாமல், அதெல்லாம் எடுத்து காட்ட டைம் இல்லை. அவர் எதை மைண்டில் கொண்டு வந்தார், அந்த வேர்ட் ஆஃப் காட், அதை ஸ்பிரிட் இருக்கு, அது ஆவி இருக்கு, அது அப்படியே ஆகும், அதை தான் கொண்டு வந்தார். அதுதான் ஆபிரகாம், அதுதான் ஆபிரகாமின் சந்ததி. நான் என்ன சொல்ல வரது, வார்த்தையை உள்ளே கொண்டு வான்றேன். உனக்கு என்ன வேணும்? உனக்கு அப்படியே வார்த்தையை கொண்டு வா. நான் என்ன செய்வேன்னா, எனக்கு ஒரு பிரச்சனை, நான் என்ன பண்ணுவேன்னா, ஓகே இந்த பிரச்சனை எப்படி ஃபேஸ் பண்ணலாம், வசனம் என்ன சொல்லி இந்த பிரச்சனைக்கு எப்படி நான் கொண்டு வரணும், அந்த வார்த்தையை உள்ளே கொண்டு வந்து அதையே அப்படியே போட்டு மெல்லுன்னு மெல்லுங்களேன், அப்படியே உள்ளே இறங்கி எலும்பில் உள்ளே வந்த உடனே பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். நம்முடைய அந்த உலர்ந்த எலும்பெல்லாம் உயிர்ப்பிப்பார். அப்படியே அந்த பிரச்சனையில் அப்படியே மெல்ல தூக்கின்னு வருவார், சந்தோஷத்தை கொண்டு வர. ஆபிரகாம் 100 வயசில் சாரால் கர்ப்பமே செத்து போச்சு. சாராளுக்கு கர்ப்பம், ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு அவளுக்கு இல்லை, கருமுட்டையே இல்லை. சாராளுக்கு கருமுட்டையே கிடையாது, தெரியுமா? கர்ப்பப்பையே காலி சாராளுக்கு. எப்படி குழந்தை பிறந்துச்சு? ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு நின்று போயிற்று என்று சாராள் நகைக்கிறாள். ஆபிரகாமுக்கு 100 வயசு. ஆனால் ஆபிரகாம் இந்த பிரச்சனையை என்னல, இயேசு கிறிஸ்துவை பற்றின சாட்சி, அவர் மரித்தோரிலிருந்து உயிர்ப்பிக்க வல்லமை உடையவர், அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற தேவன் என்பதை மாத்திரமே கண்மூடி வைத்தார். அந்த ஆவி எலும்புக்கு பலன் கொடுத்தது. ஆபிரகாமுக்கு எங்க பலன் வந்துச்சு? அந்த வார்த்தையின் வல்லமை, பரிசுத்த ஆவியானவர் அந்த வார்த்தை, அந்த பவரை கொண்டு வந்தார்.
நல்லா கவனிங்க. இந்த பவரை வச்சு நல்லா நான் மறுபடியும் சொல்லுவேன். நான் ஏசப்பா நாமத்துக்கு மகிமையாக எத்தனையோ பேய் பிசாசுகள் பில்லி சூனிய கட்டுகள் எல்லாம் ஜெபித்து ஆண்டவர் விடுதலை கொடுத்துருக்கிறார். ஆனால் நம்ம சபையில் அந்த சகோதரன், இந்த இளையராஜன் ஒரு சகோதரனை கொண்டு வந்தாங்க. அவர் பில்லி சூனிய கட்டில் நிர்வாணமாய் ட்ரெஸ்ஸெல்லாம் அவுத்து போட்டு ஓடக்கூடிய அந்த ஸ்டேஜில் வந்தப்போ நான் ஜெபித்து பார்த்தேன். அந்த ஆவிங்க அவ்வளோ சீக்கிரம் போகவே இல்லை. நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, அந்த சகோதரன் துப்பிக்கினே இருப்பார், துப்பிக்கினே இருப்பார். பாவம் ரூத்தம்மா ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. கையில் சச்சிலாம் துப்படாதப்பா சொல்லிட்டு கையில் ஒரு பாத்திரத்தை வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டோம் அந்த சகோதரனுக்காக. அப்போ நான் என்ன பண்ணேன், இதனால இந்த ஆவி போகவே மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அப்படியே கொஞ்சம் ஸ்பிரிட்டில் அப்படியே உள்ளே கொண்டு வந்து இயேசு ராஜாவின் தலையில் சூட்டப்பட்ட முள்முடி என் கண்மொழி கொண்டு வந்து எனக்கு நான் அதை நல்லா ஃபீல் பண்ணேன். இந்த ஆவியை துரத்தணும்னா, இந்த சகோதரனுக்கு சுகம் கிடைக்கணும்னா இப்போ நான் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், இயேசு ராஜாவுடைய சிலுவையில் அவர் பட்ட அந்த வேதனையில் அவர் தலையில் சூட்டப்பட்ட முள்முடியை தியானத்தில் கொண்டு வந்து அப்படியே கையை வச்சு அந்த செகண்ட் எனக்கு செம்ம ஷாக்காக இருந்துச்சு. எனக்கு பரிசுத்த ஆவியானவர் என்னை வேற ஒரு அனுபவத்தில் என்னை கொண்டு போனார். அப்போ நான் நல்லா உணர்ந்த, என்னுடைய எலும்பில் இந்த வசனத்தை பரிசுத்த ஆவியானவர் கொண்டு போய் அந்த சாரத்தை உள்ளே கொடுத்ததுமே ஆட்டோமேட்டிக்காக வேலை நடக்குது. நீங்கள் காலையில் பாருங்க, ஏன் நீங்கள் நிறைய ஆக்சிடெண்ட்லாம் கவனிங்களேன், ஏன் நீங்கள் நிறைய ஆக்சிடெண்ட்டுங்க, இப்போ கம்பெனியில் ஏன் நிறைய பிரச்சனைகள், நல்லா கவனிங்க. நம்ம என்னைக்கு ஏசப்பாவை ஏற்றுக்கணுமோ இந்த பேய்ங்கள்லாம் அப்படி பார்த்துக்கினே இருக்கும், வாசப்படிலே நிற்பான். நான் சொல்ல புரியுதா? நீங்கள் காலையில் இந்த சாரம் இல்லாமல், வசனத்துடைய சாரம் இல்லாமல் அப்படியே வெளியே வருங்க, சக்குன்னு உங்களை டச் பண்ணுவான். அவங்கள நம்மளை வீட்டை தொடர்றதுக்கு அவனுக்கு அதிகாரம் கிடையாது. வீடை தேவன் பாதுகாப்பார். காலையில் வெளியே நிற்பான், அவன் நாய். அவன் நல்லா புரிஞ்சுங்க. அவன் என்ன செய்வான்னா, இன்றைக்கி நல்லா இருக்கும், கம்பெனியில் நல்லா வேலை போயினுக்கிற மாதிரி இருக்கும், திடீர்னு பார்த்தா பிரச்சனை பூதாகாரமாக வெடிக்கும். அதுக்கு என்ன காரணம்னா, நமக்குள்ள அவிசுவாசத்தை கொடுத்து உலர்ந்த எலும்புகளை கொடுக்கணும் பிசாசு. இதுதான் நோக்கம். அப்போ நான் இந்த மாதிரி நான் நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். நிறைய இடத்துல ஒரு சில நேரங்களில் நமக்கு இருக்கிற பவரே போதும் நமக்கு. இப்போ எனக்கு உதாரணத்துக்கு எனக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன்னா, இது எப்படா இதை ஃபேஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த மைண்ட்லேயே போனோம்னா கொஞ்சம் அப்படி ஸ்லைட் ஆகிடும். நான் இதை பலமுறை சொல்லியிருக்கிறேன். நான் இப்போ அந்த இடத்துல இருக்கிற அந்த ஸ்பிரிட் என்ன பண்ணோன்னா நம்ம டிஸ்டர்பன்ஸ் பண்ண ஆரம்பிக்கும். மறுபடியும் போயிட்டு நம்ம எங்கடா நம்ம மிஸ் பண்ணோன்றதை தேடி கண்டுபிடித்து போகலாங்காட்டி எங்கேயோ சரிக்கணுன்ட்டு இருக்கும். வார்த்தை மட்டும்தான் நமக்கு ஜீவன். நான் உங்களுக்கு அனுபவத்தில் சொல்கிறேன், வார்த்தை மட்டும்தான் நமக்கு ஜீவன். அது நம்முடைய எலும்பில் உள்ளே போக ஆரம்பித்ததுனாவே அது நமக்கு இந்த வார்த்தை தான் நமக்கு நித்திய ஜீவன். யாருடைய எலும்புக்குள்ளெல்லாம் இந்த ஸ்பிரிட் பரிசுத்த ஆவின் உள்ளே போய் இந்த வசனம் உள்ளே போயிருக்குதோ டிஎன்ஏ மாற்றம், டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரே மாறிடும். நான் இதெல்லாம் ஆரம்பத்தில் உங்களுக்கு டிஎன்ஏன்னா என்ன, ஜீன்கள்னா என்ன, குரோமோசோம்னா என்ன, சைட்டோபிளாசம்னா என்ன, இது எப்படி கிரியேட் செய்து எப்படி நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த சுபாவம் கடத்தப்படுதுன்னெலாம் வீடியோலாம் போட்டு காட்டியிருக்கிறேன். நீங்களாம் பார்த்துக்குங்க. ஏன்னா இந்த கிறிஸ்தவம் என்பது சுபாவ மாற்றம். நம்முடைய டிஎன்ஏ மாறிடும். நம்முடைய சரீரத்தில் இருக்கிற டிஎன்ஏ மாறி பிசாசின் வார்த்தைகள்லாம் வெளியே போயிட்டு தேவனுடைய வார்த்தைனால ஃபில் ஆகிடும். உடம்பு முழுக்க டிஎன்ஏ. நான் சொல்கிறது சீரியஸ். டிஎன்ஏ இவங்க தான் வருகையில் போவாங்க. டிஎன்ஏ மாற்றம் இருக்கு இல்லையா, டிஎன்ஏ மாற்றம் இருக்கு இல்லையா, இந்த டிஎன்ஏ மாற்றம் இருக்கிறவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா வருகையில் போவாங்க. அதுக்கு என்னன்னா இந்த எலும்பில் போயிட்டு இந்த வார்த்தை உட்காந்துக்கும். வார்த்தை ஜீவன். ஆமேனா? வார்த்தை இயேசு ராஜா. அதுக்கு சாவு கிடையாது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தை தேவனாய், அந்த வார்த்தை தேவனாய். தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள். நீ கடவுள். நீ போய் நின்னா அங்கே சூழ்நிலையை மாறிடும். உன் கம்பெனியில் பிசாஸ் ஏதோ ஒரு பிரச்சனை கொண்டு வருவான், நீ போய் நின்னா பிசாஸ் கிட்ட வரமாட்டான். நம்ம நமக்கு மட்டும் ஆசீர்வாதம் இல்லை, நம்ம எங்கே போய் நிற்கிறோமோ அங்கெல்லாம் ஆசீர்வாதம். தெரியுமா? ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, நீ உலகத்துக்கு ஆசீர்வாதமாக இருப்பா, உலகம் ஆசீர்வதிக்கப்படும்னாரு. ஏன்? ஆபிரகாமுக்குள்ள வார்த்தையினுடைய பவர் உள்ள போச்சு. அவர் 100 வயசுல தன்னுடைய சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் அறியவில்லை. இயேசு கிறிஸ்துவை பற்றின சாட்சி அந்த தீர்க்கதரிசனத்தின் ஆவியாய் பரிசுத்த ஆவியை உள்ள கொண்டு போனார். இப்போ இதை தான் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, எரேமியா சொல்கிறாரு, அந்த வார்த்தை என் உடம்புல எலும்பில் போய் உட்காந்துங்குதாண்டவரே, என்னால் முடியலன்னு. கவனிங்க, எலிசா செத்து 1 வருஷம் ஆயிடுச்சு.
எலிசாவை எடுத்துன்னு போய் ஒரு குகையில் ஒரு குகையில் கல்லறையில் அடக்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் மோவாபியினுடைய தண்டு, மோவாபியுடைய அந்த பாளையம் இஸ்ரவேலுக்கு விரோதமாக வருது. அப்படி வந்தபோது செத்துப்போன பணத்தை அடக்கம் பண்ணுறதுக்காக கல்லறைக்கு போயின்னுக்கிறாங்க. இவங்க மோவாபினுடைய தண்டு இஸ்ரவேலை தாக்க வருதுன்னு சொன்னதும் இந்த பணத்தை தூக்கி உள்ளே போட்டு போயிருக்கிறானுங்க. எலிசாவினுடைய எலும்பு பட்டு இவன் உயிரடைந்தான். எலிசா இல்லை, எலிசா செத்து போயிட்டாரு. என்ன யூதர்கள் என்ன செய்வாங்க, உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் துணியை சுற்றி என்ன பண்ணுவாங்க, கட்டி வைப்பாங்க. அதுக்கு நாளடைவில் அது அப்படியே அந்த சதையெல்லாம் போயிட்டு எலும்பு மட்டும் இருக்குது. இப்போ என்ன நடந்துச்சுனாக்கா, அந்த துணியில் சுத்தப்பட்ட எலும்பு கொஞ்சம் வெளியே வந்திருக்கும் போல் இருக்கு. அப்போ எலிசாவினுடைய எலும்பில் என்ன இருந்துச்சு? எலிசாவின் எலும்பு பட்டு எப்படி உயிரடைஞ்சான்? எலிசாவின் எலும்புக்குள்ள தேவனுடைய இயேசு கிறிஸ்துவை பற்றின அந்த ஜீவன் இருந்துச்சு. ப்ளீஸ், உங்களுக்கு அன்பாய் சொல்கிறேன், 24/7 நீங்கள் உங்கள் மைண்டில் வசனத்தை ஓட விட்டுக்கினே இருங்க. இயேசு இந்த பவர் இருந்துச்சுன்னா வருகையில் போயிடலாம். இந்த பவர் இருந்துச்சுன்னா இந்த 4th டைமென்ஷனில் நம்ம வாழணும். எந்த பிரச்சனையும் உங்களை இழுக்கக்கூடாது. எந்த பிரச்சனையும் உங்களை இழுக்கக்கூடாது. உங்களை இழுக்கக்கூடாது. பிரச்சனையில் உங்கள் மன அழுத்தத்தில், டிப்ரெஷனில் ட்ரை ஆகக்கூடாது. செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஏசப்பா வருகையில் நம்ம நிற்கிறோம். எல்லா பிரச்சனையும் அடிச்சு காலி பண்ணியிருக்கோம், எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணியிருக்கணும் நம்ம. இப்போ கவனிங்க, இப்போ எலிசாவினுடைய எலும்பில் என்ன இருந்துச்சு? எலிசா என்ன பண்ணார்? நம்ம டைம் வச்சு கொஞ்சம் வேகமாக போகிறேன், இதை மட்டும் சொல்லுங்கள். எலிசா என்ன பண்ணார்? எலியா எடுத்துக்கொள்ளப்பட போகிறாரு. எப்போ நான் எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன், உனக்கு என்ன வேணும்னு கேளுன்னா, எனக்கு உம்முடைய ஆவியின் வரத்தில் ரெட்டிப்பான வரம் எனக்கு வேணும். ஏன்னா ஆவியானவர் வந்தாலே இயேசு கிறிஸ்துவை பற்றின சாட்சி, அந்த ஜீவனுள்ள இயேசு ராஜாவை குறித்த மகிமையை தான் உள்ள கொண்டு வந்து எனக்குள்ள அந்த ஜீவனை உண்டாக்குவார். ரெட்டிப்பான ஆவி எனக்கு வேணும்னு கேட்டவர் தான் இந்த எலிசா. ரெட்டிப்பான அந்த ஆவியினுடைய வரம் நீங்களும் நானும் தான் என்ன கேட்டிருப்போம் சொல்லு பார்க்கலாம். எனக்கு தங்க கட்டி இல்லை, நான் தொடரத்தெல்லாம் தங்கமாக மாறணும். நிறைய பேர் நான் தொடரத்தெல்லாம் தங்கமாக மாறணும் அப்படிலாம் வரத்தை வாங்கிடுவோம். அப்போ நீ செத்து போய்டுவ சீக்கிரமா. நீ சோறை தொட்ட ஆகிடுவேன், தங்கமாக மாறும். எல்லாருக்கும் இப்படி அதுதான் ஆசை. இன்னைக்கு நான் தொடரத்தெல்லாம் பொண்ணாக மாறணும், அதுவும் சுத்தம் பண்ணும், ஜிஆர்டி நல்லா பியூர் கோல்டாக வரணும் அப்படிலாம் யோசிப்பீங்க. வாசி அந்த வசந்த 2 ராஜாக்களின் புத்தகம் 13வது அதிகாரத்தில் அந்த எலிசாவின் எலும்பு மாத்திரம் ரொம்ப முக்கியமானது. வாசி 13வது அதிகாரம் 20வது வசந்த வாசி பார்க்கலாம். எலிசா மரணம் அடைந்தான். நல்லா கவனிங்க, எலிசா செத்து போயிட்டாரு. அவனை அடக்கம் பண்ணினார்கள். மறுவருஷம் ஆக ஏறக்குறைய 1 வருஷம் ஆயிருச்சு. மறுவருஷத்துல மோவாபியரின் தண்டுகள் தேசத்திலே வந்தது. அப்பொழுது அவர்கள் ஒரு மனுஷனை அடக்கம் பண்ண போகையில் அந்த தண்டை கண்டு அந்த மனுஷனை எலிசாவின் கல்லறையில் போட்டார்கள். அந்த மனுஷனின் பிரேதம் அதிலே விழுந்து எலிசாவின் எலும்புகளின் மேல் பட்டபோது அந்த மனுஷன் உயிரடைந்து தன் கால்களை ஊன்றி எழுந்திருந்தான். அந்த மனுஷன் உயிரடைந்தான். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. இப்போ செத்து போன பணங்களை எத்தனை பேர் எழுப்பியிருக்காங்க தெரியுமா? மரித்தோரை எல்லாம் எத்தனை பேர் உயிரோடு எழுப்பியிருக்கிறார்கள். செத்து போனவங்களாம் எத்தனை பேர் உயிர் எப்படி எழுந்தாங்க? கவனிங்க, இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய தேசங்களில், நிறைய இடங்களில் செத்து போனவர்கள் எல்லாம் உயிரோடு எழுப்பியிருக்கிறார்கள். என்ன பண்ணாங்க? கை வைப்பாங்க. அப்படி கையை வைக்கும்போது ஏன் கை வைக்க சொல்கிறாங்க? ஆண்டவர் ஏன் கை வச்சு ஜெபம்னு சொல்கிற தலைமையில் அப்படின்னா, இந்த எலும்பில் இந்த வார்த்தையின் வல்லமை அந்த எலும்பில் இருக்கும்போது, அது இறங்கும்போது, அதை டச் பண்ணதுமே அந்த வார்த்தையின் அபிஷேகம் உள்ளே இறங்கி எல்லாத்தையும் விடுதலை கொடுக்கும். ஆமெனா? அதனால தான் அப்போஸ்தலர் காலத்தில் அந்த சாப்பாட்டுக்காக கமிட்டி அமைக்கும் போது நீங்கள் அவங்க தலைமையில் கைகளை வைத்தார்கள். அவர்கள் தலைமையில் கைகளை அப்போஸ்தலர்கள் தலைமையில் கைகளை வைத்தார்கள். ஏன் கையை வைக்கணும்னா, இந்த எலும்பில் தான் இந்த வார்த்தை அடங்கி இருக்கிறது. நம்ம விசுவாசிக்கிற வார்த்தையின் வல்லமை எலும்பில் போய் அடங்குகிறது. அந்த வார்த்தையின் வல்லமை நமக்கு என்னத்தை கொடுக்கணும்? ஜீவனை கொடுக்கும். அது நீ எதை நீ செய்தாலும் நீ விசுவாசிக்கிறவள் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. அதுதான் முக்கியம்.
வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிப்பீர்கள், அப்போது சொஸ்தமடைவார்கள். பிசாசுகளை துரத்துவீர்கள், நவமான பாஷைகளை பேசுவீர்கள். அப்புறம் சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது உங்களை அணுகாது. ஏன் சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் உங்களை அணுகாது? இப்போ ஒரு விரியன் பாம்பு கடிச்சிருச்சு. இப்போ அப்போஸ்தலன் பவுல விரியன் பாம்பு கடிச்சிருச்சு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பயங்கரமான அடைமழை காலம், குளிர்காலம், பயங்கரமான குளிர். அப்போ எல்லோரும் குளிர் காய்ந்து கொண்டிருக்கும் போது ஒரு விறகு எடுத்து நெருப்பில் போடும்போது ஒரு விரியன் பாம்பு, கட்டி விரியன் பாம்பு பவுலை கடிச்சிருச்சு. எல்லாரும் சுற்றி பார்க்குறான், ஆஹா இவன் சீக்கிரமாக சாவ போகிறான், இவன் கண்டம் விட்டு கண்டம், அதாவது தீவை விட்டு தீவை தாண்டி வந்தாலும் கூட இவன் செஞ்ச பாவம் இவனை விட்டு போகலேன்னு எல்லாரும் உத்து பார்த்து இருக்க, பவுலை வீக்கம் கண்டு செத்து போயிடுவான்னு நினச்சி பார்த்துனே இருக்கிறாங்க. ஆனால் இந்த டைம் ஆக பவுல் உயிரோடு இருக்கிறாரு. எலும்பில் என்ன இருக்குது? ஜீவன் இருக்கிறது. ஆமேனா? உடனே ஐயோ இவர்கள் தேவர்கள். உடனே அந்த அந்த தீவில் இருக்கிறவங்க, கிரேத்தா தீவுன்னு நினைக்கிறேன் இல்லையா, அந்த கிரேத்தா தீவில் இருக்கிற ஐயோ தேவர்கள், இவன் பவுல் தெய்வம். ஆமேனா? உண்மையாக சொல்கிறேன், கர்த்தருடைய வார்த்தை நமக்குள் இருக்கும். நாம் தேவர்கள், தேவவசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள். தேவன் எங்கள் அப்பான நம்மளை யார்? தேவர்கள். நம்ம போய் இன்னொருத்தர் சாமி கும்பிட எனக்கு எவ்வளோ வயிறு எரியும். நானும் போன மாதிரி எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி பார்த்துட்டேன், ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அன்பு தான், வேறு ஒன்றுமே இல்லை, அன்பு தான். நம்மளாம் தேவர்கள். வசனம் நம்ம கையில் இருக்கும்போது நாம தான் தேவர்கள். கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, அவர் சித்தம் செய்யும்படியாய் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் ஜெயங்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதனால பிரச்சனைகளை கடிந்து கொள்ளுங்கள், வார்த்தையை கொண்டு வெட்டுங்கள், வார்த்தையை அனுபவியுங்கள். அப்ப எலிசாவினுடைய எலும்புல என்ன இருந்துச்சு? வார்த்தையின் வல்லமை. பரிசுத்த ஆவியானவர் அந்த எலிசாவின் எலும்புல செயல்பட்டார். அந்த வார்த்தை பவர் அப்படியே தான் இருக்குது. நீங்கள் எப்போ நீங்கள் வசனத்தை கேட்டாலும் அந்த வசனம் வெறுமையெல்லாம் போகாது, வெறுமையெல்லாம் திரும்பாது, அங்கேயே தான் இருக்கும். நம்ம ஆட்களுக்கு என்ன பிரச்சனை? அந்த வசனத்தை கொண்டு ஜெபம் பண்ணுறதுக்கு தான் பிரச்சனை. இன்றைக்கி அந்த வார்த்தையை கொண்டுன்னு தேவ சமூகத்துக்கு போகிறது தான் பிரச்சனை. அது எப்படி விசுவாசிக்கிறதுன்னு தெரில. அதில் தான் அன்பாய் சொல்கிறேன். அப்போல்லாம் பேதுரு சொல்லிட்டாரு, எப்பா சாப்பாடு பரிமாறது எங்கள் வேலை இல்லைப்பா, நாங்கள் ஜபத்திலும் போதிப்பதிலும் மாத்திரமே நாங்கள் உறுதியாக தடுத்திருப்போம். நீங்கள் ஊழியக்காரெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன வார்த்தை வரும், எப்படி ஆண்டவர் நம்ம கூட பேசுவார்னு மட்டுமே எதிர்பாருங்க, வேறு எதுவுமே எதிர்பார்க்காதீங்க. என்ன வார்த்தை இன்னைக்கு வரும், எப்படி ஆவியானவர் பேசுவார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்வதை காதுள்ளவன் கேட்க கடவன் சொன்னால், சபையில் நடக்கிற ஆராதனை மட்டுமல்ல, ஊழியக்காரர் எங்கே வந்து உங்க கூட பேசினாலும் ஆவியானவர் உங்களுக்கு உங்கள் மனசுக்கு ஏற்ற மாதிரி பேசி உங்களை தயார் செய்வார். அதனால தான் எசேக்கியேலை கொண்டு பேச சொல்றாரு, நீ பேசுடா, எனக்கு ஒரு வாய் தேவை, என் வாயா நீ இரு. அதுதான் ஆசானுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். கர்த்தருடைய வசனத்தை அவன் வாயில தேடுவார்களே, கர்த்தருடைய வசனத்தை ஊழியக்காரருடைய வாயில தேடுவார்களே, அப்போ சொல்றது அப்படியே பலிக்கும், சொல்றது அப்படியே நடக்கும். அப்போ அதை தான் இங்கே சொல்றாரு. இங்கே அப்போ எலிசாவினுடைய எலும்புக்குள்ள இந்த வார்த்தை அடைபட்டு இருந்தது. எரேமியாவின் எலும்புக்குள்ள இந்த வார்த்தை அடைபட்டிருந்தது. அப்போஸ்தலன் பவுலுடைய எலும்புக்குள்ள வார்த்தை அடைபட்டிருந்தது. பரிசுத்த ஆவியானவர் அந்த வார்த்தைக்கு ஜீவனை கொடுத்து, ஆமென், பரிசுத்த ஆவியானவர் அந்த வார்த்தையின் வல்லமையை நமக்கு சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கிற அந்த வார்த்தையின் வல்லமை உள்ளே இருக்குது. ஆக பரிசுத்த ஆவியானவருக்காக நல்லா ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே ஆட்கொண்டு நடத்த ஆரம்பித்தாரே ஆனால் அது வல்லமையாய் நமக்குள்ளே காரியங்களை கிரியை செய்ய அவர் நடப்பிப்பார். இப்போ வாசிக்க போகலாம் எசேக்கியேல் புத்தகத்தில் அங்கே அவர் சொல்லும்போது வாசிக்க போகலாம், மறுபடியும் 5 வாசிக்க பார்க்கலாம். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள்ள ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். ஆவியானவர் உள்ள வந்தது என்ன பண்ணுவாரு? ஆவி. இது மனித ஆவி. இது நல்லா கவனிங்க. அந்த ஆவி மனித ஆவி, அது ஆவியானவருடைய கேரக்டர். அது ஆவியானவர் ஜீவ சுவாசத்தை நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவான அந்த சுவாசம் பரிசுத்த ஆவியானவரே. அங்கே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவி உள்ள உயிரடைகிறது. நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களின் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். நீ சொல்லுன்னாரு. என்னது? அங்கங்கே எலும்புகள்லாம் சிதைந்து போயிட்டு வறண்டு போயிட்டு சாரம் இல்லாமல் கிடக்குது. நீ சொல்லுடான்னாரு. வேற ஒன்றுமே இல்லை, சொல்லு. ஏன்னா முதல் வசனத்திலே நம்ம பார்க்குறோம், எசேக்கியேலை
தேவன் ஆவிக்குள்ளாக்கி கொண்டு போய் தான் பேசுறது. ஸ்பிரிட் ஃபுல்லா இருக்கு. அப்ப பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வந்தாலே அவருடைய தேவனுடைய வசனத்தை, கிறிஸ்துவினுடைய வெற்றியை நான் சுதந்திரத்துக் கொள்ளும்படியாய், எல்லா விதமான ஜெயத்தையும் நான் சுதந்திரத்துக் கொள்ளும்படியாய் அவர் வசனத்தை எப்படி கொண்டு வருவார் என்பதுதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற பலம். வசனம் சும்மாலாம் வெறுமையில் இருக்க, அதுக்கு ஒரு பவர் இருக்கு. அந்த பவரை கொண்டு வந்து செயல்படுத்துகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். நீ சொல்லுபான்றாரு, நீ சொல்லு, நீ சொன்னா உயிரடைஞ்சிடும். இப்போ எனக்கு அப்போஸ்தலன் பவுலை ஏன் அப்போஸ்தலன் பவுல் ஏன் சாகலை? இப்போ விரியன் பாம்பு கடிச்சதுன்னா அது விரியன் பாம்புக்கெல்லாம் மருந்தே இல்லை. அந்த விஷத்தை முறிக்கிறதுக்கு மருந்தே ரொம்ப ரேரு. அது ரொம்ப ஸ்பீடாகவும் போயிட்டு உடனே ஸ்பைனல் கார்டு அடிக்கும். இந்த ஸ்பைனல் கார்டில் அங்கே என்ன பண்ணால் அந்த அந்த எலும்பில் போயிட்டு அந்த ரத்தம் சுரக்குது இல்லையா, ரத்தம் உற்பத்தி ஆகுது இல்லையா, அந்த இடத்துல போயிட்டு உடனே அவங்க கையை வைக்கும், அந்த மஜ்ஜையில் போய் கை வைக்கும். இந்த பாய்சன்லாம் பார்த்தீங்கன்னா அது இந்த நாகப்பாம்பாக இருக்கட்டும், நாகப்பாம்பு கூட கொஞ்சம் ஸ்லோவாக வேலை செய்யும். ஆனால் இந்த விரியன் பாம்பு குயிக்காக வேலை செய்யும். நான் என்ன சொல்கிறேன்னா, நம் தேவர்கள் கர்த்தருடைய வசனம், தேவனுடைய வார்த்தையின் வல்லமை நம்முடைய எலும்பில் இருக்குது. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இந்த வார்த்தை நம்முடைய எலும்பில் இருந்துச்சுன்னா, கணவன் மனைவி உட்காந்து பேசுனீங்கன்னா இப்போ என்ன பேசுவீங்க? பிரச்சனையை பேசுவீங்களா, தேவ மகிமையை பேசுவீங்களா? ஏன் இங்கே பிரச்சனை வருது? அல்லது நம்மளை சுற்றி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, நீ ஏன் பிரச்சனையை பற்றி ஏன் பேசுகிற? நீங்கள் ஏன் பிரச்சனையை பற்றி ஏன் பேசுகிறீங்க? அல்லது எதிர்மறையான காரியத்தை குறித்து ஏன் பேசுகிறீங்க? நான் அன்பாய் சொல்லுகிறேன், உட்கார்ந்து நல்லா வசன தியானம் பண்ணுங்க. இந்த பவர் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் தேவன் எதிர்பார்க்கிறார். ஆமேன் சொல்லாமா? ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் தேவன் இந்த வல்லமையை எதிர்பார்க்கிறார். நம்ம ஒரு பெரிய சேனையாய் ஒவ்வொருத்தரும் இந்த சத்துருவை ஜெயங்கொண்டு உயிரடையக்கூடியதாய் இந்த தீர்க்க தரிசனத்துடைய வார்த்தையின் வல்லமை, இயேசு கிறிஸ்துவை பற்றின தீர்க்க தரிசனத்தின் வார்த்தையின் வல்லமை நம்முடைய ஒவ்வொருக்குள்ளும் செயல்பட வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் எல்லாரும் தேவனுடைய சேனைகளாக இருக்கிறோம். அதுதான் நல்லா வசனத்தை கேளுங்க, நல்லா வார்த்தையை கேளுங்க, உட்காந்து தனியாக உட்காந்து நல்லா வசனத்தை தியானம் பண்ணுங்க. அந்த வார்த்தையின் வல்லமையை நல்லா பிடிங்க. வார்த்தை உள்ளே வந்துருச்சுனாவே அந்த ஆவிகள் டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறதெல்லாம் ஈஸியாக மேற்கொண்டலாம். ஆனால் டிஸ்டர்பன்ஸ் பண்ணும் நம்மளை. அந்த இடத்துல போகும்போதெல்லாம் இந்த ஸ்பிரிட்டுங்க என்ன பண்ணுன்னா வேலையை காட்ட ஆரம்பிக்கும். நமக்குள்ளே வார்த்தையின் வல்லமை இருந்துச்சுன்னா அது ஒன்றுமே பண்ண முடியும். வார்த்தை இருக்கிறவனை ஒன்றுமே எந்த ஒரு வல்லமையை ஒன்றுமே பண்ண முடியாது, எதிர்க்கவே முடியாது. ஜெயங்கொண்டு சருன்னு போயிடலாம். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் அவர் சர்வ வல்லவர், நமக்காக யுத்தம் பண்ணக்கூடியவர். இப்போது இது சொன்னதுமே இந்த உலர்ந்த எலும்புகள் எல்லாம் உயிரடைந்தது. ஆமேனா? இன்னைக்கு ஏசப்பா நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்தெந்த காரியத்திலெல்லாம் நீங்கள் உடைந்து போய் உலர்ந்து போய் என் காரியம் வாய்க்குமா, நான் இப்படி தான் நிற்கணுமா அப்படிலாம் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சோர்ந்து போயிருப்பீங்களோ, இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானுடைய பலத்தில் எல்லா காரியங்களையும் தேவன் உயிரடைய செய்கிறார். கரங்களை தட்டி மகிமை செலுத்துவோமா? எல்லா காரியங்களையும் உயிரடைய செய்து எல்லா காரியத்திலும் சமாதானத்தை கொடுத்த தேவன் நம்மை மகிமையாக நடத்துவாராக. அதற்காகத்தான் இன்றைக்கு நம்மோடு பேசுகிறார். இது இயேசு கிறிஸ்துவை பற்றின சாட்சி. எதை குறித்து பயப்படாத, வார்த்தையை மட்டும் உங்க கண்மடியை வச்சது உங்க எலும்புகளில் கொண்டு போங்கள். அது எலும்புல போக ஆரம்பிச்சுச்சுனாவே வார்த்தை உங்களுக்காக செயல்பட ஆரம்பிக்கும். அதை மாத்திரம் கொண்டு போங்க. பலவீனத்தோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பலவீனத்தோடு ஆபிரகாமுக்கு 100 வயசு, நமக்கு நம்முடைய உபதேசத்தில் தெய்வீக சுகம் ஒன்று மாத்திர மருந்து எடுக்க தேவையில்லை. வார்த்தையை கொண்டு போங்கள் என்று நான் அன்பாய் சொல்லுகிறேன். எலும்புகள் பலனடையும், எலும்புகள் உயிரடையும். வசனம் உனக்குள்ளே கிரியை செய்யுமே. ஆனால் அப்புறம் ஏன் ஆண்டவரை மறுதலிக்கிறீங்க நான் கேட்குறேன். ஆண்டவருக்கு ஏன் துரோகம் செய்கிறீங்க? அவருடைய சத்துவத்தின் வல்லமை நம்முடைய எலும்புகள் அடைபடட்டுமே, பற்றி எரியட்டுமே. இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, நீ சொல்லுன்றாரு. இப்போ நான் சொல்கிறேன், எதெல்லாம் நீங்கள் உலர்ந்து போய் உங்களுக்கே தெரியாது, உங்களுக்கு அது பலன் வராது. எனக்கு விசுவாசிக்க முடியலையே பிரதர், எனக்கு விசுவாசிக்க தெரியலையே, என்னால் முடியலையே. அந்த விசுவாசத்தின் பலனையும் பரிசுத்த ஆவியானவரே கொடுக்கிறார். ஆமென் சொல்லாமா? அந்த விசுவாசத்தின் பலனையும் பரிசுத்த ஆவியானவரே நமக்கு பலமாய் கொடுக்கிறார். நாம் உயிரடைவோம். அந்த வார்த்தையின் வல்லமை நம்முடைய எலும்புகளிலே அடைபட்டு இருக்கிறது. இப்போ நம்ம வாசித்தை முடிக்கலாம். 10ஆம் வசனத்தை வாசிக்க முடியுங்க. எனக்கு கற்பிக்கப்பட்டபடியே தீர்க்க தரிசனம் உரைத்தேன். ப்ளீஸ்
நீங்கள் எல்லாம் இன்றைக்கி தீர்க்கதரிசியாக மாற போகிறீங்க. ஆமேனா? ஏமா எல்லாம் என்ன பாருங்க, எல்லாம் தீர்க்கதரிசியாக மாற போகிறோம். ஆமேனா? பேசுவீங்களா? தயவு செய்து பேசுவீங்களா? கர்த்தருடைய வார்த்தை வச்சு பேசு. நீ எனக்கு உரைக்கப்பட்ட இயேசுவின் நாமத்தில் வியாதி என்னை விட்டு விலகுவதாக கட்டளை கொடுங்களேன். நம்முடைய உடலில் இந்த வார்த்தை அடைபட்டிருக்கணும். டெய்லி இருந்து உங்களுக்கு உரைக்கப்பட்டபடியே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் கடன் இன்றைக்கு டெய்லி சொல்லுங்களேன். என்னத்தை நீங்கள் கொடுக்க போகிறீங்க காசு? நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். நீங்கள் போராட்டம் பிரச்சனை இந்த 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 எலும்புகள் உலர்ந்து போய் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் மனமகிழ்ச்சினால் கம்பீரிக்க வேண்டியவர்கள். மனமகிழ்ச்சி தான் நித்திய ஜீவன் என்று நாம் பார்த்தோம். மனமகிழ்ச்சி தான், அதுதான் தேவ பிள்ளை. தேவன் எங்கள் அப்பாவை இருக்கும்போது நான் எதுக்கு உலர்ந்து போய் இருக்கணும்? அப்போ நீ உலர்ந்து போய் இருக்கிறனா நீ தேவ பிள்ளை இல்லை. இன்னைக்கு இந்த வசனத்தை நீங்கள் பிடிச்சி, எனக்கு உரைக்கப்பட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் சொன்னேன். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இயேசு கிறிஸ்துவை பற்றி, இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில் எல்லாத்தையும் சம்பாதிச்சிட்டார். நீ சொன்னா நடக்கும். அவ்வளோதான். நீ பேசு. என்ன தெரியுமா, இந்த வசனத்தை, இந்த 10ஆம் வசனத்தை உங்கள் லைஃப்பில் எடுத்துன்னு போயிட்டு பேசுங்க. தீர்க்க தரிசனம் சொல்லு. உங்கள் கையை நீட்டி சொல்லுங்க. இதை மட்டும் நீ ப்ராக்டிக்கல் எடுத்துக்கலாம். சின்ன பிள்ளைங்களாம் கூட பேய் ஓட்டலாம் தெரியுமா? பேய், பிசாசு, வியாதி. இன்னமும் நாம் போய் ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு கியூவில் நின்று கிடக்கிறோம் இல்லையா? அது எவ்வளோ பெரிய கேவலம் இல்லையா? அது ஆபிரகாமின் சந்ததி அல்லவே. நாம் தேவர்கள் அல்லவா? நாம் தேவர்கள் தானே. ஏன் இன்னமும் கண்டினியூ டேப்லெட் எடுக்கிறீங்க? எடுக்கவே கூடாதுன்னு நான் சொல்லலை. இந்த வார்த்தையின் வல்லமை நமக்குள்ளே கிரியை செய்கிற வரைக்கும் போராடுங்க. நான் தேவர்கள், நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள், நாங்கள் சாதிக்க பிறந்தவர்கள். எனக்கு கற்பிக்கப்பட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். எனக்கு ரொம்ப ஆசை என்ன தெரியுமா? நீங்கள் எல்லாருமே தீர்க்க தரிசிகளாய் மாறணும். இப்போ ஏசப்பா நாமத்துக்கு மகிமையாக கர்த்தர் அவருடைய பெரிதான தயவினாலே எனக்கு வெளிப்பாடுகளை கொடுத்து கொண்டே இருப்பார். இன்னும் எனக்கு கொடுப்பார். கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். இதுக்கு எவ்வளவு நான் தகுதி அல்ல. அவர் என் கூட இருந்து என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தராக இயேசு பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு என்ன ஆசைனா, இப்போ சபையில் இருக்கக்கூடிய தேவ பிள்ளைங்க என்னை விட ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுத்து, இப்போ நம்ம பேசுகிற சத்தியத்திலேருந்தே என்ன, ஒரு வெளிச்சம் தான் இன்னொரு வெளிச்சத்தை உண்டாக்கும். ஒரு ஸ்பார்க்கு தான் இன்னொரு ஸ்பார்க்கை உண்டாக்கும். ஒரு சின்ன தீப்பொறி தான் ஒரு பெரிய தீப்பொறியை உண்டாக்கும். இப்போ நான் ஒரு வெளிச்சத்தை கொடுக்குறேன். அந்த வெளிச்சம் உங்கள் ஆவியில், உங்களுடைய ஸ்பிரிட்டில் உங்களுக்கு ஒரு பெரிய பிராடாக ஒரு ஆழமான சத்தியத்துக்குள்ளே நடத்தி அந்த வெளிச்சத்தை கொடுக்கறத பார்த்து நான் சந்தோஷப்படணும். நான் சொல்கிற ஒரே காரியம், சபையில் இருக்கிற அத்தனை பேரும் இப்போது தீர்க்க தரிசன பயிற்சி பள்ளி வச்சார்ல, எலிசா, சாமுவேல், இவங்கெல்லாம் எப்படி தேவன் செயல்படுகிறார் என்பதை எடுத்து ட்ரெயின் அப் பண்ணாங்க. அவ்வளோதான். ஆக்சுவலாக இன்னைக்கு இந்த கூட்டத்தில் உட்காந்துரு அத்தனை பேருமே தீர்க்க தரிசிகளே. ஆமேன் சொல்லி கை வைத்து ஆமேன் சொல்லுங்க. இனிமே நீங்கள் சொல்றதெல்லாம் நடத்துவார், நடக்கும், நீ சொல்றபடி ஆகும். இதுதான் இன்னைக்கு நமக்கு தேவன் கொடுத்த பயிற்சி. நீங்கள் கடிந்து கொள்ளுங்கள், தீர்க்க தரிசனம் சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த, நான் சொல்லிட்டேன், வார்த்தையை மைண்டில் கொண்டு வந்த அப்படியே. அப்போ என்ன பண்ண, முதல்ல வார்த்தையை நல்லா கற்றுக்குங்க, நிறைய பயிற்சி எடுங்க, நிறைய உபவாசம் பண்ணுங்க, வசனத்துக்காக உபவாசம் பண்ணி உட்காருங்க. அல்லது தேவ சபை எப்பெல்லாம் கூடுதோ வீட்டு கூட்டமாக வந்து ஓடி வந்து அப்படியே அசம்பிள் ஆகிடுங்க. அல்லது சபை எப்பெல்லாம் கூடுதோ உள்ளே வந்துடுங்க. அந்த வார்த்தையினுடைய வல்லமையை புரிந்து கொள்ளுங்க. எனக்கு உரைக்கப்பட்டபடியே தீர்க்க தரிசனம் நான் உரைத்தேன். அதான் கான்செப்ட். இன்னைக்கு நாம் எத்தனை பேரும் தீர்க்க தரிசிகள்? ஆமேனா? அல்லேலூயா. செக் பண்ணி பார்க்கலாமாப்பா? செக் பண்ணுறீங்களா? பிள்ளைங்கள்லாம் காலைல வந்து பார்க்குறேன், நல்ல குளிரில் ஒண்டிக்கின்னு. இங்கே ரொம்ப இப்போ கிளைமேட் மாறுது இல்லையா? இந்த கொஞ்சம் நமக்குலாம் ஃப்ரீயாக இருக்கிறதுனால பிள்ளைங்கள்லாம் ரொம்ப சிக்காக வராங்க. உள்ளே படிக்கிற பிள்ளைங்களாம் ஜெபம் படுங்க, ஓட்டுறாதீங்க. ஏசப்பா நாமத்தில் இன்றைக்கி நான் வந்து என்ன பண்ணுறேன், என்னுடைய உடல் நிலை சரியில்லாத இருக்கிறதுக்கு இயேசுராஜா நாமத்தில் இப்போது சுகத்தை கட்டளிடுகிறேன் சொல்லு. காலையில் எழுந்து நான் தேவ சமூகம் நிற்பேன்னு சொல்லிட்டு போடுங்க. இயேசுராஜா நாமத்தில் உடம்புக்கு சொல்லுங்கள், நான் காலையில் அதிகாலை எழுந்து ஜெபிப்பேன். ஆமேன் சொல்லுவீங்களா? நீங்கள் ஒரே ஒரு பயிற்சி மட்டும் எடுங்க, ட்ரெயின் அப் பண்ணுங்க. ஒரே ஒரு பயிற்சி எடுங்க. நான் அதிகாலையில் என் கர்த்தரை நான் ஆராதிப்பேன்னு திரும்ப சொல்லுங்க, சொல்லிட்டு படுங்க.
அதுக்கு தான் நைட்டில் படுக்கும்போது ஒரு அதிகாரமாவது வாசித்துட்டு படுங்கன்னு சொன்னேன். ஞாபகம் இருக்குதா? நைட்டில் படுக்கும்போது, நைட்டில் தூங்க போகிறீங்க இல்லையா, கட்டிலுக்கு போகிறீங்க இல்லையா படுக்கிறதுக்கு, ஒரு அதிகாரமாவது வாசிச்சுட்டு படுங்க. அந்த வார்த்தை நைட்டு ஃபுல்லாக கிரியை செய்ய ஆரம்பிக்கும். காலையில் உங்களை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக தூக்கி வந்து ஜபத்தில் கொண்டு வந்து உட்கார வச்சிடும். அவரை ஃப்ரீயாக ஆராதனை பண்ணலாம், சொக்கிலாம் விழ தேவையில்லை. நான் இப்போ சொல்கிறேன், அத்தனை பேரும் ட்ரெயினை பார்க்க போகிறீங்க. ஆமேனா? நீ என்னென்ன வசனம்லாம் கேட்ட, என்னென்ன வாக்குத்தத்தம் உங்கள் மைண்டில் இருக்குது, அதெல்லாம் மைண்டில் கொண்டு வா. தீர்க்கதரிசி சொல்லிட்டு போ. நான் வேலைக்கு போயிட்டு வரேன், கர்த்தர் என் கூட இருப்பார் சொல்லிட்டு போ. வாய்த்தன் சொல்லிட்டு போ. தீர்க்கதரிசி சொல்லுங்க. இதுதான் தீர்க்கதரிசனம். அவருடைய வார்த்தை என் எலும்பில் இருக்குது. அவருடைய வார்த்தை நான் உட்கொண்டேன். அவருடைய வார்த்தை நான் புசித்திருக்கிறேன். என் ஸ்பிரிட்டில், என் ஆவியில் அவருடைய வல்லமை இருக்கிறது. நான் சொன்னபடியே அப்பொழுது வாசி தொடர்ந்தது வசந்த, அப்பொழுது ஆவி அவர்கள் வசனத்தில் ஆவி. ஆமென். முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். நீங்கள் பேசுகிற ஏசப்பாவுடைய வார்த்தையில் ஸ்பிரிட், ஆவியானவர் உள்ளே கிரியை செய்வார். நீங்கள் சோர்ந்து போக தேவையில்லை. அறிக்கை பண்ணிக்கினே இருங்க, வசனத்தை அறிக்கை பண்ணிக்கினே இருங்க. இப்போ நான் சொல்கிறேன், நம்ம சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் பேய் ஓட்ட போகிறாங்க, பிசாசு துரத்த போகிறாங்க, எல்லாருமே போயிட்டு வியாதியஸ்ல சுகப்படுத்த போகிறாங்க, வெளிப்பாடுகளை பேச போகிறீங்க. ஆமேனா? எல்லாரும் வெளிப்பாடுகளை பேச போகிறீங்க. வேறு வேறு புது புது வெளிப்பாடுகள், வெளிச்சம், தேவனை பற்றின அந்த ரகசியங்களை குறித்து பேச போகிறாங்க. அந்த தீர்க்க தரிசனத்தின் ஆவிய, இந்த மகிமையை தான் தேவன் இப்போது நமக்கு கொடுக்கிறார். ஆமேனா? வனாந்தரத்தில் மோசேக்கு இருந்த அந்த ஆவியை 70 பேர் மேலே வைக்கும்போது 2 பேர் பாளையத்தில் இருந்தார்கள். அவங்க ஆசீர்வாத கூடாரத்துக்குள்ள வரல. அவங்க மேலேயும் அந்த ஆவி இறங்கி தேவனை துதித்தார்கள். தீர்க்க தரிசனம் என்றால் தேவனை துதிப்பது. இப்போ நான் சொல்கிறேன், இப்போ நம்ம சபையில் இருக்கிற நம்ம ஜனங்கள் மேலே மாத்திரமல்ல, இப்போ இருக்கிற நம்ம மேலே மாத்திரமல்ல, சபையார் அத்தனை பேர், இப்போ சபைக்கு வராத அத்தனை பேரும் இந்த மேலேயும் இந்த தீர்க்க தரிசனத்தின் ஆவி இறங்கி ஒவ்வொருத்தரும் ஜெயம் எடுக்க போகிறார்கள். ஆமென் சொல்லாமா? ஒவ்வொருத்தரும் ஜெயம் எடுக்க போகிற. ஏனென்றால் நான் உரைத்தேன், ஆவி வேலை செய்ய ஆரம்பிச்சது. கையை தட்டி மகிழ்ச்சி செலுத்தாமா? நீ சொல்லு, உனக்குள்ள இருக்கிற ஸ்பிரிட் உனக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிக்கும். உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அந்த வசனத்தை ஆக்குவார். நல்ல சோர்ந்து போயிட்டு நொந்து போயிட்டுலாம் உட்காரத. நொந்து நூடுல்ஸா? ஏன் நூடுல்ஸாக இருக்கிறீங்க? நல்லா 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 ஸ்ட்ரெயிட்டாக நிமிர்ந்து தான் இயேசு ராஜா. நிமிர்ந்து, அது நீதிமான், அப்ரைட். யாஷர், யஷூரன், அதுதான் அப்ரைட். ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கக்கூடிய பலகைகள் நிமிர்ந்து நிற்கும். அது நீதிமான். நம்மளாம் நீதிமான்கள். எந்த பிரச்சனைக்கு முன்னாடி குனியக்கூடாது. ஆமேனா? நின்று பேசிட்டு வந்துரு. பிரச்சனை சூழ்நிலை வேற மாதிரி இருக்கும், பேசிட்டு அங்கே அறிக்கை பண்ணிட்டு வந்துரு. நான்லாம் டிபேட்டுக்கு போனா அவனுக்கு இடம் கூட பேச, ஏசு தான் தெய்வம் படான்ட்டு வந்துடும். கடைசியில் ஏசு தான் தெய்வம், நீ கிளம்படா அப்படின்ட்டு வந்துடுவேன். நம்முடைய அறிக்கை இடுதல் ரொம்ப முக்கியம். எந்த இடத்துல அவரை நோக்கி உயர்த்துங்க. நீங்கள் வார்த்தையை பேசினதுமே அந்த தீர்க்க தரிசனத்தின் ஆவியானவர் அங்கே உள்ளே போய் அடிவார். சத்ருவனம் வெள்ளம் போல் வரும்போது ஆவியானவர் கொடியேற்றுவார். ஏன் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கை மாறலைன்னா பேசலை, அவ்வளோதான். நீங்கள் பேசுங்க. எந்த சப்ஜெக்ட் ஒரு டஃப்பாக இருக்குதா? மேக்ஸா? பேசுங்க. ஒரு முறை உண்மையை சொல்கிற, பேசுங்களேன். அந்த வசனத்தை பிடித்து கொண்டு பேசுங்களேன். அவர் ஞானம் இல்லாதவனுக்கு ஞானத்தை கொடுக்கிறார், பேதைகளை ஞானி ஆக்குகிறார். ஆண்டவரே, நான் பேதையா இருக்கிறேன், பேசுங்க, நான் ஞானி ஆகிறேன், நான் இன்னைக்கு போறேன், எனக்கு மேக்ஸ் புரியணும் சொல்லிட்டு போ. எல்லாத்தையும் ஜெயம் எடுப்பு. எந்த நீ வாய் தந்து பேசு, வசனத்தை வச்சு பேசுன்னு. வசனத்தை வச்சு பேசலாம், நீ குறி சொல்ற ஆவி அது. ஆமேனா? வசனத்தை வச்சு பேசணும். வசனம் உனக்கு நல்லா தெரியணும். அந்த வசனத்துடைய வல்லமை உங்களுக்கு புரியணும். நான் சொன்னபடி, கற்பித்தபடியே, கற்பிக்கப்பட்டபடியே தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். அல்லேலூயா சொல்லாமா? இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்ட அத்தனை பேருமே இயேசு கிறிஸ்துவுடைய சேனைகள். ஆமேனா? இயேசு ராஜாவுடைய சேனைகள் என்னைக்குமே ஜெயம் எடுக்கும். ஏன்னா ஏசப்பா ஜெயம் கொண்டவர். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஜெயம் எடுத்தவர். அவருடைய வார்த்தை உங்க எலும்பில் இருக்கிறபடினால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் சேனைகள். நாங்கள் இயேசுவின் சேனைகள் அப்படின்னு ஒரு வாலிபர் கூடுகையை ஆரம்பிச்சு அப்போ அதுக்கு தான் வச்சு பாட்டெல்லாம் எழுதணும். ஆனால் எழும்புனா மாதிரி தெரியல, ஆனால் இன்னைக்கு எழும்பிருச்சு. ஆமேனா? நாங்கள் எல்லாரும் ஒரு சேனைகளை எழுந்து நிற்கிறோம். எங்கள் காரியங்கள் அத்தனை ஜெயமாக வாய்க்கும். நம்முடைய காரியங்கள் மாத்திரம் அல்ல, யாரெல்லாம் வெளியே வேதனைப்பட்டுக்கின்னு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் உன்னுடைய ஆவி உனக்குள்ள அப்படியே ஃப்ளோ ஆகி அப்படியே பாய்ந்து ஓடும்.
ஒரு நதி உங்கள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு எல்லா ஜனங்களுக்கும் போய் சில்லுன்னு தாகம் தீர்க்கும். அந்த நதி ஜீவ நதி, அது உங்களுக்குள்ளே புறப்பட்டுகிறது. இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையை கொண்டு அப்படியே போவார், எல்லாமே உயிரடையும். ஆமேனா? நீ சொல்லிட்டுனா உயிரடையும். அந்த வார்த்தையை அப்பீல் பண்ணு. புரிஞ்சு போச்சா அம்மா? புரிஞ்சு போச்சாம்மா? தயவு செய்து சொல்கிறம்மா, ஆண்டவரை நம்புங்கம்மா, அப்படியே வார்த்தையை நம்புங்க, அப்படியே தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், நீங்கள் சித்தி பெறுவீர்கள். அதான் யோசபாத்து தம்முடைய ஜனங்களுக்கு சொன்னார். தேவனை நம்புங்கள், கர்த்தரை நம்புங்கள், அவருடைய ஊழியக்காரரை நம்புங்கள், தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், நீங்கள் சித்தி பெறுவீர்கள். ஏனென்றால் தேவன் தீர்க்கதரிசனத்தின் தேவனாய் இருக்கிறார். நம்முடைய தேவன் தீர்க்கதரிசிகளின் தேவனாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி தீர்க்கதரிசனத்தின் ஆவியாய் இருக்கிறது. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திவாரத்தின் மேல் நீங்கள் கட்டப்பட்டிருக்கிறீர்கள். இதற்கு மூளைக்கல் இயேசு. அதுதான் இயேசுவை பற்றின சாட்சி, அதான் இயேசுவை பற்றின சாட்சி. இப்போ நீங்கள் இனிமேல் அலாட்னஸாக இருக்க போகிறீங்க, சோம்பேறியாக இருக்க போகிறதில்ல, எல்லாத்தையும் குறித்து நீங்கள் தீர்க்கதரிசி சொல்ல போகிறீங்க. நீங்கள் இயேசு கிறிஸ்துடைய சேனைகள். ஆமேனா? எல்லா காரியங்களும் உயிரடையும். ஆமேன்னு சொல்லுங்களேன். எல்லா காரியம் உயிரடை. எந்தெந்த இடத்துலலாம் நீங்கள் உலர்ந்து போயிருக்குதோ அத்தனையும் இன்றைக்கு உயிரடைய போகிறது. இனி சோர்வு இருக்காது, இனி உற்சாகம் மட்டுமே. சேனை எப்படி இருக்கும்? எப்பவுமே அலாட்னஸாக இருக்கும், ஆயத்தமாக இருக்கும், எல்லாவற்றிற்குமே ரெடியாக இருக்குது சேனை. அப்படிப்பட்ட ஆயத்தத்தை தேவன் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிறார். நம்ம எல்லாரும் முழங்கால் படியிட்டு கண்களை மூடி ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே, தீர்க்க தரிசனத்தின் ஆவி எங்களுக்குள்ளே வந்ததுக்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, உங்களுடைய உயிர் தந்த வல்லமைக்காய் ஸ்தோத்திரம். நான் சொல்லுவேன், நீ